எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். அழகிய கிராமம். மாயனூர்பேட்டை என்னும் ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் எங்கும் பறவைகள் கீச் கீச் என்று ஒலியெழுப்பிக் கொண்டே இருக்கும். அருவிகளில் தண்ணீர் சலசலவென்று கொட்டிக்கொண்டே இருக்கும். இயற்கை பசுமைகளால் நிறைந்த கிராமம் அது. அந்த கிராமத்தில் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வசித்து வந்தார்கள். அப்படிப்பட்ட கிராமத்தின் மீது ஒரு நாள் இரவு நேரத்தின் போது திடீரென்று கருப்பு காற்று வீச ஆரம்பித்தது. மக்கள் எல்லோரும் அவரவர் வீட்டுக்குள் சென்று கதவுகளை சாற்றிக் கொண்டார்கள். அப்போது ஒரு இளம்பெண் மட்டும் அவளுடைய அம்மா நினைவிடத்தில் விளக்கேற்றி விட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தாள். விளக்கேற்றி விட்டு மென்னடை போட்டு நடந்து வந்து கொண்டிருந்த மகளை பார்த்த அவளுடைய தந்தை அவளை வீட்டிற்குள் இழுத்து கதவை சாற்றினார். பெண்ணின் தந்தையும், ஏமா ஸ்ரீதிவ்யா, வெளியில கருப்பு காத்து வீசிட்டு இருக்கே, அது உன் கண்ணுக்கு தெரியலையா? நீ என்னடானா பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்க? அந்த காத்து மேல பட்டிருந்தா என்ன பண்றது? ஸ்ரீதிவ்யாவோ, அப்பா என்னப்பா நீயும் வயசானவங்க மாதிரி காத்து கருப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அத அப்படி சாதாரணமா சொல்லாதம்மா. அட போங்கப்பா, காத்தா காத்துன்னு சொல்லாம யூத்துன்னு சொல்றது. தந்தையோ, இல்லம்மா, உன் அம்மா எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமா? தெரியுமே, மாடு முட்டிச்சு அதானே. அது சின்ன வயசுல உன்னை சமாளிக்கிறதுக்காக அப்படி சொன்னேம்மா. உண்மையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சொல்லுப்பா. தெரியாதே. உங்க அம்மா ஒரு நாள் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப வர்ற வழியில ஒரு பாம்பு கொத்திடுச்சு. நல்ல பாம்பாப்பா? இல்லம்மா, அது தலை நல்ல பாம்பு மாதிரி தான் இருந்துச்சாம். ஆனா அது நீல நிறத்துல இருந்துச்சுன்னு அக்கம் பக்கத்துல வந்து பார்த்தவங்க சொன்னாங்க. ஸ்ரீதிவ்யாவோ, இப்ப பாம்புக்கும் காற்றுக்கும் என்னப்பா சம்பந்தம்? ஐயோ திவ்யா, உங்க அம்மாவை கொத்துனது ஒன்றும் சாதாரண பாம்பு இல்ல. அது ஏதோ மர்மமான நாகம். உங்க அம்மாவோட உடம்பு பாம்பு கொத்துனதுக்கு அப்புறம் நாகத்தோட உடம்பு மாதிரி மாறினத நானே என் கண்ணால பார்த்தேன். அப்புறம் உடனே உங்க அம்மாவை அந்த காட்டுக்குள்ளேயே புதைச்சிட்டோம். அடுத்த நாளே சமாதியையும் கட்டிட்டோம். அதனாலதான் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை அந்த அந்த வனக்காட்டு பக்கமே போக வேண்டாம்னு சொல்ற. ஆனா இன்னைக்கு நீ போன நேரம் பாரு, கருப்பு காத்து வீசுது. ஸ்ரீதிவ்யா, அதெல்லாம் நினைச்சு புலம்பாம போய் தூங்குவீங்க வக்கீல் சார். உங்களுக்கு வேற நாளைக்கு நீதிமன்றத்துல நிறைய வேலை இருக்கு. நள்ளிரவில் 12 மணி ஆனது. அப்போது கருப்பு காற்றெல்லாம் ஒன்று சேர்ந்து வேகமாக ஒரு வீட்டு ஜன்னலுக்குள் புகுந்தது. அடுத்த நாள் காலையில் ஊர் முழுவதும் அந்த வீட்டுக்கு வெளியே நின்றது. அப்போது அந்த வழியாக வந்த அந்த ஊருடைய தலைவர் மக்கள் கூட்டத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். ஊர் தலைவர், ஏன்பா தினகரா, என்னப்பா இங்க ஒரே கூட்டமா இருக்கு, என்ன விஷயம் என கேட்க, தினகரன், அது வந்துங்க ஐயா. என்னடா இழுத்துக்கிட்டு இருக்க, விஷயத்த சொல்லுடா. ஐயா, இத்தனை நாட்களா இந்த வீட்டுல தன்னந்தனியா வசித்து வந்த இன்ஸ்பெக்டர் ரகு திடீர்னு இன்னைக்கு காலையில இறந்து கிடக்குறாரு. யாருப்பா? நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டே இருப்பாரு அந்த ரகுவாம். அவரேதான் ஐயா. 40 வயசாதானப்பா இருக்கும். ஏதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டாரா என்ன? இல்ல ஐயா, அவர் தற்கொலை செஞ்சதுக்கான தடயமே இல்ல. கண்டிப்பா தற்கொலையா இருக்க வாய்ப்பே இல்ல. அதே போல கொலைக்கும் எந்த தடயமும் தெரியல. என்னோட வீட்டுக்கு வெளியே திருடர்களை கண்காணிப்பதற்காக சிசிடிவி கேமராவை செட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தா கூட வெறும் கருப்பு காத்து தான் அடிக்குது. ஊர் தலைவரும், சரி விடுப்பா, அவருக்கு கேன்சர் கீன்சர்னு ஏதாவது வியாதி இருந்திருக்கும். சொந்த பந்தம்னு யாராவது இருந்தா தெரிஞ்சிருக்கும். அவருக்கு தான் யாருமே இல்லையே. பின்னர் ஊர் தலைவர் கிராம மக்கள் ஒன்று திரட்டி பேசினார். பின்னர் அனாதையான இன்ஸ்பெக்டர் ரகுவின் உடலை ஊர் மக்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து நல்லடக்கம் செய்ய முடிவெடுத்தனர். அதே போல ரகுவின் உடலை அன்று சாயந்தரம் 6 மணியளவில் சுடுகாட்டிற்கு எடுத்து சென்று நல்லடக்கம் செய்து முடித்தனர். பின்னர் எல்லோரும் அவரவர் வீடு திரும்பினர். இரவு நேரத்தில் மாயனூர்பேட்டை சுடுகாட்டில் பகல் நேரங்களில் எவ்வளவு ரம்யமாக இருக்கிறதோ அதற்கு எதிர்மாறாக இரவு நேரத்தின் போது மாயனூர்பேட்டை சுடுகாடு பயங்கரமாக இருந்தது. ரகுவின் உடல் நல்ல அடர்ந்த புதர்களுக்கு அருகில் புதைக்கப்பட்டிருந்தது. அப்போது சுடுகாட்டு காவலாளி மது அறிந்து கொண்டே அந்த பக்கமாக நடந்து வந்தார்.
திடீரென புதருக்குள் இருந்து ஒரு நீளமான சிவப்பு நிற பாம்பு ஒன்று வெளியே வந்தது. அந்த பாம்பை பார்த்தவுடனே சுடுகாட்டு காவலாளி ஓரமா ஒரு கல்லறைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார். அந்த சிவப்பு நிற நாகத்தின் பெயர் சீலா. இந்த நாகம் இத்தனை நாட்களாக மாயனூர்பேட்டை சுடுகாட்டில் தான் வசித்து வருகிறது. ஆனால் இதுவரைக்கும் யார் கண்களில் பட்டதில்லை. அந்த சீலா நாகம் ரகு புதைக்கப்பட்டிருக்கும் சமாதி மண் குவியலை வெறியுடன் கொத்தி தோண்ட ஆரம்பித்தது. சில மணி நேரத்திலேயே ரகுவின் உடலை தோண்டி வெளியில் எடுத்தது. உடலை வெளியில் எடுத்த நாகம் மிகுந்த சினத்துடன் தன் வாயில் வந்த நெருப்பை ரகுவின் உடலின் மேல் கக்கியது. அதன் வாயில் வந்த நெருப்பு ரகுவின் உடல் முழுவதும் பரவி எரிய ஆரம்பித்தது. உடலை எரித்த நாகம் காவலாளியை நோக்கி அதன் தலையை திருப்பியது. அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த காவலாளி மது பாட்டில் மற்றும் சிகரெட் துண்டை நெருப்பில் தூக்கி எறிந்துவிட்டு அவரது உயிரை கையில் பிடித்து கொண்டு ஊருக்குள் ஓட்டம் பிடித்தார். அதன் பிறகு சிலோநாகம் மண்ணெண்ணெய் பாட்டிலை வாயில் கவ்வி நெருப்பில் தூக்கி வீசியது. மண்ணெண்ணெய் பாட்டில் மது பாட்டில் மீது பட்டு இன்னும் நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்தது. ஆனாலும் உடல் முழுவதுமாக எரியவில்லை. உடல் எரிந்து கொண்டிருக்கும் போது அப்படியே எழுந்து உட்கார்ந்தது. காலையில் அடுத்த நாள் ஊருக்கு நடுவில் இருக்கும் ஆலமரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு ஊர் தலைவர் மக்களுடன் சேர்ந்து அடுத்த மாதம் வரப்போகும் திருவிழாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது சுடுகாட்டு காவலாளி சிறிது போதை மயக்கத்துடன் சென்று கடந்த இரவு சுடுகாட்டில் நடந்த சம்பவத்தை பற்றி கூறினான். சுடுகாட்டு காவலாளி கூறியதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஊர் தலைவரும், என்ன சிவப்பு நிற நாகமா, உடலை எடுத்துச்சாம், என்னடா போதையில உணரல என்று கோபமாக கேட்டார். காவலாளி, ஐயோ நிஜமாவே நடந்துச்சு ஐயா, நானே 2 கண்ணால பார்த்தேன், நம்மளனா எல்லாரும் வாங்க என்று நம்பிக்கையாக சொன்னான் காவலாளி. அப்போது ஊர் தலைவரின் மகன் வெளியூரில் இருந்து பேருந்தில் வந்திறங்கினான். அவன் பெயர் தீன திவ்யன். அவனை எல்லோரும் தீனா என்று சுருக்கமாக அழைப்பார்கள். தீனா தனது பயணத்தின் போது நண்பரான டாம் என்கிறவரை உடன் கூட்டி வந்திருந்தான். டாம் ஒரு அறிவியல் விஞ்ஞானி. அவருடைய ஊர் பல மைல் தூரம் உள்ளதால் ஒரு நாள் மட்டும் மாயனூரில் தங்கிவிட்டு அடுத்த நாள் பயணத்தை தொடருங்கள் என்று கூறி அவரை தீனதிவ்யன் உடன் கூட்டி வந்திருந்தான். ஊர் தலைவர் தனது மகனிடம் நடந்ததை எல்லாம் எடுத்து விளக்கினார். பிறகு ஊர் தலைவர் மந்திரவாதி ஒருவரை கூப்பிட்டு கொண்டு ஊர் மக்களுடன் சேர்ந்து சுடுகாட்டை நோக்கி புறப்பட்டார். தீனாவும் டாமும் கூடவே சென்றார்கள். சில நிமிடத்தில் சுடுகாட்டிற்கு வந்து சேர்ந்தனர். ஊர் மக்கள் அனைவரும் சுடுகாட்டிற்கு வெளியிலேயே நின்றார்கள். ஊர் தலைவர், மந்திரவாதி, காவலாளி, தீனா மற்றும் டாம் இவர்கள் 5 பேர் மட்டும் உள்ளே சென்றனர். மந்திரவாதியோ பாதி எரிந்தபடி எழுந்து அமர்ந்து கொண்டிருக்கும் இன்ஸ்பெக்டர் ரகுவின் உடல் அருகில் சென்று அந்த உடலை மோப்பம் பிடித்தார். பிறகு தீனா டாமை பார்த்து, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டாம்? இதோ பார்த்து சொல்றேன் தீனா என சொல்லி எரிந்து கிடந்த இடத்தை ஆராய்ந்தார். எரிந்து கிடந்த உடல் அருகில் சென்றதும் டாமின் கையில் கருப்பு மணல் பட்டது. டாமும் அதை துடைத்து பார்த்தார். ஆனால் கருப்பு மட்டும் போகவே இல்லை. சில நிமிடத்திலேயே மந்திரவாதி மக்கள் எல்லோரிடமும் தன்னுடைய மனதில் பட்ட விஷயத்தை தெரிவித்தார். எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இங்க என்னமோ கெட்டது நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. ஊர் தலைவரும், என்ன சொல்றீங்க, இப்ப என்ன செய்யணும்? பயப்படாதீங்க, இன்னைக்கு இரவு சரியா 12 மணிக்கு இங்க நான் மந்திரிச்ச கருஞ்சேவலோட காத்துக்கிட்டு இருக்கேன். 12 மணிக்கு என்னதான் வருதுன்னு பாத்துறேன். எனக்கு ஒரு கருப்பு சேவல் மட்டும் பிடிச்சிட்டு வாங்க, மற்றத நானே பார்த்துக்கிறேன் என்று பேசிவிட்டு சென்றார். அவர் சென்றவுடன் அறிவியல் விஞ்ஞானியான டாம் அங்கிருக்கும் கல்லறைகளிடம் எல்லாம் சென்று அவற்றையெல்லாம் ஆராய்ந்து விட்டு பின் ஊர் மக்கள் எல்லோரையும் உள்ளே கூப்பிட்டு தன் மனதில் தோன்றும் விஷயங்களை கூறினார். மக்களே, நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்க எந்த அபாயகரமான சம்பவம் நடக்கல, பாம்பும் வரல, அது நெருப்பையும் கக்கல. காவலாளியோ, எப்படிப்பா தம்பி சொல்ற? நான் தான் என் 2 கண்ணாலேயே பார்த்தேனே. சார், இது எல்லாம் உங்க மனப்பிரம. ஏன்னா நீங்க குடிச்சனால சுயநினைவிலே இழந்திருப்பீங்க. ஏன்னா நீங்க குடிச்ச மதுல ஆல்கஹால் நிறைய கலந்திருக்கு. தீனாவோ, என்ன டாம், அப்ப ரகுவோட உடம்ப இவரு தான் தோண்டி எடுத்து எரிச்ச மாதிரில சொல்றீங்க? ஆமா தீனா, எனக்கு தெரிஞ்சவரை அப்படிதான் இருக்கணும். ஊர் தலைவரோ, என்னப்பா சொல்ற? உன்கிட்ட நிரூபிக்க ஏதாவது ஆதாரம் இருக்கா என கேட்க, இருக்கு சார், எனக்கு தெரிஞ்சு காவலாளி சரியான மது போதையில இருந்திருக்காரு. அதுக்கு ஆதாரம் அவர் குடிச்ச மது பாட்டில் மட்டும் சிகரெட் துண்டு என்று எரிந்த உடல் அருகே இருந்த மது பாட்டிலை எடுத்து காமித்தார் டாம். அவர் குடித்ததோ நல்ல ஆல்கஹால் கலந்த மது. அதனால் அவர் சுயநிலையிலே இழந்திருப்பார்.
நான் காவலாளியை பற்றி இப்போதான் ஊர் மக்கள் கிட்ட விசாரிச்சேன். அதில் அவருக்கும் இறந்து போன அனாதை இன்ஸ்பெக்டர் ரகுவிற்கும் ஏற்கனவே முன்பகை இருந்தது என்று தெரிய வந்தது. போதையில இருந்தனால கோபத்துல இந்த காரியத்தை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாப்பாம், இவரு சரியாத்தான் சொல்றாரு என்று ஊர் மக்கள் ஒருவருக்குள் ஒருவராக பேசிக்கொண்டனர். டாமும் அதனால் இந்த காவலாளி அவருடைய பகையாளியான ரகுவின் உடலை தோண்டி எடுத்திருக்கிறார். உடலை எடுத்த அவர் மதுவை அறிந்து கொண்டே புகையும் பிடித்திருக்கிறார். மதுவில் தண்ணீரை கலப்பதற்கு பதிலாக போதை மயக்கத்தில் மண்ணெண்ணெய் எடுத்து கலந்திருக்கிறார். இதற்கு ஆதாரம் மது பாட்டிலிருந்து வரும் மண்ணெண்ணெய் வாடை. தீனா பாட்டிலை வாங்கி முகர்ந்து பார்த்தான். சி, ஆமா, கெரோசின் வாடை தான் அடிக்குது என தீனா சொல்ல, டாமும் அப்போது அவர் பிடித்து கொண்டிருக்கும் சிகரெட் துண்டிலிருந்து வந்த நெருப்பு பொறி கெரோசின் கலந்த மது பாட்டிலில் பட்டிருக்கும். அதனால் பாட்டிலில் தீ பிடித்திருக்கும். அவர் உடனே பயந்து பாட்டிலை தூக்கி எரிந்திருப்பார். அது ரகுவின் உடலின் மீது பட்டிருக்கும். அதனால் உடல் நெருப்பு பிடித்து எரிந்திருக்கும். எரிந்து கொண்டே உடல் எழுந்து அமர்ந்திருக்கும். ஏனென்றால் மனித எலும்புகளில் ஒருவித புரதம் உள்ளது. அது நெருப்பில் எரியும் போது நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன் காற்றோடு சேரும் போது நெருப்பு இன்னும் அதிகமாகி பிடிக்கும். அப்போது உடல் நரம்புகள் எல்லாம் பொசுங்கிக் கொண்டே எழுந்து உட்காரும். அப்போதுதான் சுடுகாட்டு காவலாளி உடலை கட்டையால் அடித்து படுக்க வைப்பார். ஆனால் இங்கே இந்த காவலாளி அதிக மது போதையில் இருந்திருக்கிறார். அதனால் இவர் கண்களுக்கு சிவப்பாக எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு சிவப்பு நிற நாகம் போல தோன்றிருக்கும். இதுவே நடந்திருக்கும். அறிவியல் விஞ்ஞானி டாம் பேசியது அறிவியல் பூர்வ உண்மையாக இருப்பதை அனைவரும் கேட்டு ரசித்தார்கள். கடைசியில் மக்கள் அனைவரும் டாமின் பேச்சையே நம்பினார்கள். ஆனால் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிய பின்னர் ஒரு கல்லறைக்கு பின்னால் இருந்த சிலோ நாகம் படம் எடுத்து பார்த்தது. இரவில் டாமின் அடுத்த நாள் பயணத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்து தருவதில் தீனா மும்முரமாக இருந்தான். டாம் இரவு ஓய்வெடுப்பதற்காக மட்டுமே இடம் தேவைப்பட்டது. தீனாவுக்கு டாமை தன் வீட்டிலே தங்க வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் தீனாவுக்கு மனிஷா என்கிற ஒரு தங்கை இருக்கிறாள். டாமை நம் வீட்டில் தங்க வைத்தால் ஊரே தப்பாக பேசும் என்று தீனாவின் தந்தையான ஊர் தலைவர் அவனிடம் விளக்கிச் சொன்னார். ஆனாலும் தீனாவுக்கு மனசே இல்லை. ஊர் என்ன நினைத்தால் நமக்கென்ன என்றுதான் இருந்தான். ஆனால் மறுபுறத்தில் அவனுடைய தந்தையை யாரும் குறை சொல்லிவிடக்கூடாது என்ற ஒரே எண்ணத்திற்காக டாமை வேற ஏதாவது ஒரு வீட்டில் தங்க வைக்க வேண்டும் என நினைத்தான். அப்போதான் அவனுடைய தந்தையான ஊர் தலைவர் டாமை இறந்து போன இன்ஸ்பெக்டர் ரகுவின் வீட்டில் தங்க வைக்க சொன்னார். அன்றிரவு மந்திரவாதி சுடுகாட்டில் தன்னந்தனியாக உட்கார்ந்து கொண்டு பூஜை நடத்தி கொண்டிருந்தார். கூடவே ஒரு கருப்பு சேவலை பலி கொடுப்பதற்காக வைத்திருந்தார். 11:45 மணியானது. நிலவு மேகங்களால் மூடப்பட்டது. கருப்பு காற்று வீச ஆரம்பித்தது. சரியாக 11:59 ஆனவுடன் மந்திரவாதி விளக்குகள் எல்லாம் அணைத்துவிட்டு சேவலின் தலையை கத்தியை வைத்து அறுத்தார். பின்னர் சேவலின் உடலை எடுத்துக்கொண்டு சுடுகாட்டிற்குள் நடந்தார். அப்போது அவர் ஒரு கல்லறைக்கு செல்லும் போது சட்டென்று மண்ணுக்குள் இருந்து வெளியே வந்த ஒரு கை மந்திரவாதியின் காலை பிடித்தது. மந்திரவாதியோ நடுங்கி போனார். உடனே தன்னுடைய கையில் இருந்த அசைவத்தை கீழே தூக்கி எறிந்தார். மந்திரவாதியின் காலில் ஒரு காயம் ஏற்பட்டது. மந்திரவாதி விளக்கை காலில் அடித்து பார்த்தார். என்ன இது, இந்த காயமே மர்மமாக இருக்கே என்று அவர் யோசித்து கொண்டே நடக்க அப்படியே கால் தவறி அருகில் வரும் பிணங்களில் புதைப்பதற்காக வெட்டி வைக்கப்பட்டிருந்த குழியில் விழுந்தார். அப்படியே மண்ணெல்லாம் சரிந்து மூடிக்கொண்டது. அறிவியல் விஞ்ஞானி டாம் பயண அசதியில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார். சரியாக 2:10 மணிக்கும் கரண்ட் ஆஃப் ஆகியது. டாமுக்கு ஃபேன் இல்லாம தூக்கமே வரவில்லை. கண்களை கசக்கிய டாம் அப்படியே முழித்து கொண்டார். எப்படியோ அடுத்த 5 நிமிடங்களுக்குள்ள கரண்ட் வந்து விட்டது. டாமும் அப்பாடா இனி நிம்மதியா தூங்கலாம்னு பெட்ஷீட்டை இழுத்து போத்தினார். ஆனால் ஃபேன் ஏதோ கனமான பொருளை தாங்கியபடி சுற்றியது. இருட்டில் அது என்னவென்று தெரியவில்லை. டாம் எழுந்து லைட்டை போட்டு பார்க்கலாம் என்று சுவிட்சில் கை வைத்தார். அப்போது ஃபேனில் இன்ஸ்பெக்டர் ரகுவின் உடல் தூக்கிலிட்டபடி தொங்கிக் கொண்டிருந்தது. டாம் அதை பார்த்த அடுத்த நொடியே மறுபடியும் கரண்ட் ஆஃப் ஆகியது. பயந்து போன டாம் போனை எடுத்து தீனாவுக்கு கால் போட தீனாவின் போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. பிறகு டாம் உடனே ஜன்னலை திறந்து வெளிச்சத்தில் என்ன தெரிகிறது என்று பார்த்தார். அப்போது சமையல் அறைக்குள் ஒரு கருப்பு உருவம் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்த டாம் யார் அது என்று கேட்டுக்கொண்டே அருகில் செல்ல ஜன்னல்கள் டப் டப் என்று சாற்றிக் கொண்டது. 3 மணி. அதிகாலை 3 மணிக்கு கண் விழித்த தீனா அவனுடைய செல்போனை சார்ஜ் போட்டு ஆன் செய்து பார்த்தான்.
அப்போது டாமிடமிருந்து மிஸ்டு கால் வந்திருந்ததாக அவனுக்கு மெசேஜ் வந்தது. அதை பார்த்த உடனே தீனா டாமுக்கு ஃபோன் செய்தான். கால் மட்டும் அட்டன் ஆகியது. ஆனால் மறுபக்கத்திலிருந்து எந்த ஒரு பேச்சும் வரவில்லை. ஹலோ டாம், என்னாச்சு டாம்? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ என தீனா கத்த, மறுபக்கத்திலிருந்து அழுகை குரல் மட்டுமே வந்தது. அதுவும் ஒரு பெண்ணின் குரல். பின்னர் போனை வைத்த தீனா டாமுக்கு ஏதோ பிரச்சனை போல, எதுக்கு நம்ம நேர்ல போய் பார்த்துடலாம். தன்னுடைய பைக்கை ஸ்டார்ட் செய்து டாமுடைய வீட்டை நோக்கி புறப்பட்டான் தீனா. டாம் தங்கியிருக்கும் வீடு காலை 3:40 மணி அளவில் போய் சேர்ந்தான். அங்கு கதவை டம் டம் என்று கதவை தட்டினான். ஆனால் உள்ளிருந்து எந்த ஒரு அசைவும் வரவில்லை. சாவி ஓட்டைக்குள் கண்ணை வைத்து பார்த்த தீனாவுக்கு கதவு திறந்திருப்பது தெரிய வந்தது. பிறகு தீனா கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். படுக்கை அறைக்குள் சென்ற தீனாவிற்கு வியப்பாக இருந்தது. டாமின் படுக்கை அறை அலங்கோலமாக இருந்தது. அது மட்டும் இல்ல, டாம் படுக்கை அறையிலும் இல்லை. அப்போது சமையல் அறையிலிருந்து தண்ணீர் சொட்டும் சத்தம் தீனாவிற்கு கேட்டது. அவன் மெதுவாக சமையல் அறையை நோக்கி நடந்தான். அறையில் சென்று பொறுமையாக உள்ளே எட்டி பார்த்த தீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சி எதிரில் காத்திருந்தது. டாமின் இதயம் வெளியில் பிதுங்கிய நிலையில் இறந்து கிடந்தார். அவர் வாயுக்குள் பாதி எரிந்த நிலையில் கால் பாகம் மட்டும் நுழைந்தபடி இருந்தது. அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்த தீனாவின் தலைக்கு மேலுள்ள தூணில் சிவப்பு நிற சீலோனாகம் படமெடுத்த நிலையில் இவனை நோட்டமிட்டது. தீனாவோ டாமின் பாக்கெட்டில் இருந்த போனை பார்த்தபடி யோசித்தான். யாரு போன்ல என்கிட்ட அழுதுருப்பாங்க? அதுவும் ஒரு பெண்ணோட குரல்ல. இந்த பாதி எரிந்த கால் துண்டு எனக்கு தெரிஞ்சு நேற்று இறந்து போன அனாத ரகுவோடாதான் இருக்கணும். என்ன நடக்குதுங்க? ஏன் எல்லாரும் மர்மமா இறக்குறாங்க? இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க? சரி, இதை பத்தி நம்ம மந்திரவாதி கிட்ட கேட்கலாம் என்று கிளம்ப டாமின் கையில் ஏற்பட்டுள்ள மர்மமான காயத்தை தீனா பார்த்தான். என்ன, இந்த காயமே வினோதமாய் இருக்கே. அதை பார்த்துவிட்டு பதறிய நிலையில் வாசலில் நின்றான். அப்போது அனாதை வீட்டிற்கு எதிர் வீட்டில் வசிக்கும் தினகரன் தூங்கி எழுந்துவிட்டு வெளியே வந்து கொட்டாவி விட்டான். எதிர் வீட்டில் பதறிய நிலையில் நின்று கொண்டிருந்த தீனாவை பார்த்த தினகரன், என்னடா இவன் இந்த நேரத்துல அதுவும் பேயறைஞ்ச மாதிரி இருக்கானே, ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் போலேயேன்னு நினைத்தான். தீனா அவசர அவசரமாக வண்டியில் ஏறி கிக்கரை மிதித்து ஸ்டார்ட் செய்து புறப்பட்டான். அதன் பின் தினகரன் டாம் வீட்டை நோக்கி நடந்தான். தீனாவும் தினகரனும் பள்ளி காலத்திலிருந்தே பகையாளிகள். சுடுகாட்டிற்கு வந்து சேர்ந்த தீனா மந்திரவாதியை தேடி தேடி அலைந்தான். ஆனால் அங்கோ சேவலின் வெட்டப்பட்ட தலைபாகம் மட்டுமே இருந்தது. அதோட உடைந்து கிடந்த ஒளி விளக்குகளையும் கண்டான். பிறகு டாம் தங்கியிருக்கும் வீட்டை நோக்கி வண்டியை திருப்பினான். டாம் வீட்டிற்கு வந்த தீனா அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியமாக பார்த்தான். அப்ப அங்கு காவல் அதிகாரிகள் ஊர் மக்களிடம் விசாரணை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தபடியே தீனா அருகில் சென்றான். தீனாவை பார்த்த காவல் அதிகாரி ஒருவர், ஓ நீதானா அது? நட ஸ்டேஷனுக்கு ராஸ்கல் என சொல்ல, சார் என்ன சார் ஆச்சு? ஏன் இப்படி நடத்துக்கிறீங்க? என்னடா ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுற? ஒருத்தனை இதயத்தை புடுங்கி கொடூரமா கொலை செஞ்சுட்டு நல்லவ மாதிரியே பேசுறியே. நீ செஞ்ச காரியத்துக்கும் உன்னை எல்லாம் உட்கார வச்சு பேசுவேன்னு நினைச்சியா? மவனே, உன்னெல்லாம் நிக்கிற இடத்துல சுட்டு தள்ளணும்டா. அதை கவனித்த ஊர் தலைவர் அதிகாரியிடம் பேச வந்தார். சார் என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுங்க, நான் இப்பதானே வந்தேன். நீ யார் நடுவுல? உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும் என்று அவரை கையால் தள்ளிவிட்டார். கீழே விழுந்த ஊர் தலைவரை பார்த்த ஸ்ரீதிவ்யாவின் தந்தை ஓடிச் சென்று அவரை தூக்கினார். பின்னர் அதிகாரிக்கு எதிரில் வந்து நின்ற ஸ்ரீதேவியான தந்தையான வக்கீல் வரதன் அதிகாரியிடம் பேசினார். என்னையா, உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா என அந்த அதிகாரி சொல்ல, மரியாதையா பேசுங்க, நான் வக்கீல் வரதன். அதை கேட்டவுடன் காவல் அதிகாரி தன் தொப்பியை கழற்றி மன்னிப்பு கேட்டார். இருக்கட்டும், இப்ப சொல்லுங்க, இப்ப எதுக்காக தீனாவை கைது பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எப்படி ஆதாரமே இல்லாம நடந்த கொலைக்கு தீனாதான் காரணம் முடிவு பண்ணீங்க? ஆதாரம் இருக்கு சார். நேத்தே ஊருக்கு போய் சேர வேண்டிய டாமே எங்க ஊர்ல தங்கிட்டு போனா அவரை கூட்டிட்டு வந்தது யாரு? உங்க தீனா. நாங்க ஊர் மக்கள் கிட்ட விசாரிச்சதுல தீனாவுக்கு சொந்த வீடே இருக்கும்போது அவரை பிளான் பண்ணி தனியா அந்த வீட்டுல தங்க வச்சது யாரு? உங்க தீனா. அது போக டாமின் ஃபோன் கால் ஹிஸ்டரியை செக் பண்ணா கடைசி கால் உங்க தீனாவோட தான். அதுவும் அன்டைம் 3 மணி. இதனால மட்டும் இவனை குற்றவாளின்னு சொல்லல சார். டாம் தங்கியிருந்த வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்கிற தினகரன் வீட்டு சிசிடிவில தீனா பதறி போன மாதிரி டாம் வீட்டிலிருந்து வெளியே வந்து பயத்தில் பைக்கை ஸ்டார்ட் பண்ற காட்சியை நீங்களே பாருங்க என்று சிசிடிவி வீடியோவை போட்டு காமித்தார். இப்போ சொல்லுங்க, நான் செஞ்சது சரியா தப்பா என கேட்க,
தப்பில்ல, நீங்க கூட்டிட்டு போகலாம் என்று வரதன் கூறிய வார்த்தையை கேட்ட ஊர் தலைவர் நெஞ்சை அடித்துக்கொண்டு புலம்பினார். அப்போது ஸ்ரீதிவ்யா அங்கே ஓடி வந்து, அப்பா, தீனா மாமாவை எங்க கூட்டிட்டு போறாங்க? என்னப்பா நீங்களே இப்படி ஒரு வார்த்தையே சொல்லிட்டீங்க என்று அவளும் அழுதாள். தீனாவை போலீஸ் கைது செய்து கூட்டிச் சென்றது. பின்னர் ஊர் தலைவர் மற்றும் ஸ்ரீதிவ்யாவை திண்ணையில் உட்கார வைத்த வக்கீல் வரதன், நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நீயும் தான் திவ்யா, இத நான் சட்ட ரீதியா சந்திக்கிறேன். எப்படிப்பா கவலைப்படாம இருக்க முடியும்? அவங்க நம்ம மாமா சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. நீங்க என்னடானா சட்ட ரீதியா போலாம்ங்கிறீங்க. நீங்களாவது சொல்லுங்க மாமா என்று ஊர் தலைவரை பார்த்து கேட்டாள். கவலைப்படாத ஸ்ரீதிவ்யா, உண்மைதான் எப்பவும் ஜெயிக்கும் என்றார் ஊர் தலைவர். அடுத்த நாள் ஊர் தலைவர் தன் மகன் மேல் சாற்றப்பட்ட அவதூறான குற்றத்திலிருந்து அவனை காப்பாற்ற மதுரை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரிக்க நீதிபதி தீக்கன் முன்வந்தார். தீனாவின் சார்பில் ஸ்ரீதேவியாவின் தந்தையான வக்கீல் வரதன் உடனிருந்தார். சபையும் கூடியது. நீதிபதி தீக்கன் அவருடைய இருக்கையில் அமர்ந்தார். அவருக்கு வலதுபுறமாக இருந்த கூண்டில் தீனாவை நிற்க வைத்தனர். அரசு தரப்பு வக்கீலும் தயாராக காத்திருந்தார். நீதிபதி தீக்கன், நீங்க ஆரம்பிக்கலாம் வரதன் என சொல்ல, மயிலாட், நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் போன இந்த மதுரை நீதிமன்றத்தை நாடி என்னுடைய கட்சிக்காரர் தீனாவும் அவருடைய தந்தையும் வந்துள்ளனர். பின்னர் ஊரில் நடக்கும் விசித்திரமான நிகழ்வுகளையும் டாமின் வருகை, தங்கியிருந்தது மற்றும் அதற்கு பின்னர் நடந்தது எல்லாம் வக்கீல் வரதன் நீதிபதியிடம் எடுத்து விளக்கினார். பின்னர் நீதிபதி தீக்கன், அரசு வழக்கறிஞர் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா என்று கேட்டார். அரசு தர வழக்கறிஞர், எஸ் மை லார்ட், என்ன வரதன் சார், நீதிமன்றத்தோட நேரத்தை வேஸ்ட் பண்றீங்களா? சிவப்பு நிற நாகமா, உடம்பை எரிச்சதான், பத்தாததுக்கு கொலை வேற பண்ணிருக்கு. இல்ல வக்கீல் வரதன் அவர்களே, இது நீதிமன்றம், இங்கு ஆதாரங்களுக்கு மட்டுமே அதிகாரம். நீங்க சொல்றது போல நடந்திருந்தா கூட அதை நிரூபிக்க ஆதாரம் வேண்டுமே, எங்க இருக்கா? மயிலாட், ஆனா நடந்ததுக்கெல்லாம் தீனாதான் காரணம்னு நிரூபிக்க டாம் கடைசியா இவர்கிட்ட மிஸ்டு கால்ல இருந்தது. மிஸ் ஆன கால் டாம் வாய்க்குள்ள மாட்டிருந்ததுக்கான எல்லா ஆதாரமும் உங்க மகன் தினகரன் போனிலும் உங்க வீட்டு சிசிடிவிலும் உள்ளது. அதற்கு நீதிபதி ஹா என்று இருமினார். அதை புரிந்து கொண்ட அரசு தரப்பு வழக்கறிஞர், மன்னிக்க வேண்டும், என் கட்சிக்காரர் தினகரன் என்றார். இதிலிருந்து தினகரனின் தந்தையே நீதிபதி தீக்கன் என்று புரிந்தது. தன்னுடைய மகனுக்கு எப்படி தீனா எதிரியோ அதே போல் நீதிபதிக்கு தீக்கனுக்கும் ஊர் தலைவருக்கும் முன்பகை. அரசு தரப்பு வழக்கறிஞரை ஆதாரத்தை ஒப்படைக்கும்படி வழக்கை வரும் புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தார் நீதிபதி. சிவராத்திரி, பிரதோஷம், கிறிஸ்துமஸ் மற்றும் ரமலான் போன்ற விசேஷ நாட்களில்தான் மாயனூர்பேட்டையும் நிம்மதியாக இருக்கும். சிவபெருமானின் விசேஷ இரவான சிவராத்திரியில் சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக ஸ்ரீதிவ்யா தன் தோழிகளுடன் சேர்ந்து சிவன் கோயிலுக்கு புறப்பட்டாள். ஸ்ரீதிவ்யா கோவிலுக்கு செல்வதை பார்த்த தினகரன் அவளை பின்தொடர்ந்தான். தினகரன் அமைதியாக பின்தொடராமல் ஒரு பேப்பர் துண்டை ஸ்ரீதிவ்யாவின் முதுகில் படும்படி தூக்கி எறிந்தான். பேப்பர் துண்டு முதுகில் பட்டவுடன் திரும்பிய திவ்யா தினகரனை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தாள். அதற்கு ஸ்ரீதிவ்யாவின் தோழி சங்கவி, யாரடியவன் உன் மேல பேப்பரை தூக்கி எறிகிறான்? அவனோட பேரு தினகரன், என்னுடைய பழைய ஸ்கூல் கிளாஸ்மேட். அவன் ஸ்கூல் படிக்கிற அப்ப இருந்தே என்ன லவ் டார்ச்சர் பண்றான். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவன் கேட்கவே மாட்டான். பிறகு பின்னாடி திரும்பி பார்க்காம நடக்கலாம் என்று தோழிகளிடம் முடிவெடுத்து சிவன் கோவிலை நோக்கி ஸ்ரீதேவியாவும் அவள் தோழிகளும் நடக்க ஆரம்பித்தார்கள். சிவன் கோவிலில் முக்கண் கொண்ட சிவபெருமானுக்கு சிவராத்திரி பூஜை நடக்க தொடங்கியது. பக்தர்கள் அனைவரும் அண்ணாமலை தீபத்தை பார்த்து மகிழ்வதை போல் சிவபெருமானுக்கு காட்டப்பட்ட தீபத்தை கண்டு மனமகிழ்ந்து வேண்டினார்கள். ஸ்ரீதிவ்யாவும் புதன்கிழமை நடக்கவிருக்கும் நீதிமன்ற வழக்கு நல்லபடியாக முடிந்து தன்னுடைய தீனா பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சிவபெருமானுடன் வேண்டி முக்கண் கொண்ட தேங்காயை பிளந்து நீரை வெளியேற்றி அதில் எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றினாள். அப்போது கூட வெச்சக்கண்ணு வாங்காமல் ஸ்ரீதிவ்யாவை பார்த்து கொண்டிருந்தான் தினகரன். சிவராத்திரி பூஜைகள் முடிந்தது. ஸ்ரீதிவ்யாவின் தோழிகள், நாங்க போயிட்டு வரோண்டி என்று சொல்லிவிட்டு ஒவ்வொருவரால் அவரவர் வீடு இருக்கும் திசையை நோக்கி நடந்து சென்றனர். ஸ்ரீதிவ்யா வரும் வழி காட்டு வழி, இருள் சூழ்ந்திருந்த காடு. ஸ்ரீதிவ்யா தனியாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். அப்போது அவளை வழிமறித்து நின்றான் தினகரன். வழி விடுங்க, நான் போகணும் என திவ்யா சொல்ல, போ, அதுக்கு முன்னாடி எனக்கு ஓகே சொல்லிட்டு போ. சரி, ஓகே, இப்பயாவது வழிவிடுங்க. இன்னடி காமெடி பண்றியா என்று கோபமாக அவளை பார்த்தான். அப்படியே அவளுக்கு அருகில் பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைந்த ஸ்ரீதேவியை பார்த்த தினகரன், ஏய், உனக்கு பின்னாடி ஏதோ நிக்குது என்றான்.
பயந்தபடி திரும்பி பார்த்த ஸ்ரீதிவ்யா அங்கிருந்த புதரைக் கண்டு ஏமாந்து போனாள். பின்னர் திரும்பி தினகரனை பார்த்து முறைத்தாள் ஸ்ரீதிவ்யா. எப்படி நீ பண்ணனா மொக்க காமெடிக்கு ஏத்த மாதிரி மொக்கையா இருந்துச்சா என்று கேலியாக சிரித்தாள். அப்போது ஸ்ரீதிவ்யா தினகரனுக்கு பின்னால் இருந்த மரத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். அவள் முகத்தை பார்த்த தினகரன், இப்ப என்ன உனக்கு பின்னாடி ஒரு உருவம் நிக்குது, அதானே சொல்ல போற? அவன் சொன்னதை காதில் கூட வாங்காத ஸ்ரீதிவ்யா பயத்துடன் அவனுக்கு பின்னால் இருந்த மரத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் உடம்பு நடங்க, பற்கள் கடுக்கடுக்க, கை கால் உதறியது. ஸ்ரீதிவ்யா அங்க பின்னாடி மரத்துல என்று இழுத்து கொண்டிருந்தாள். பின்னர் தினகரனும் என்னதான் சொல்கிறாள் என்று மரத்தை திரும்பி பார்க்க மரண பீதி அடைந்தான். அங்கு சிவப்பு நிற சீலோ நாகம் படமெடுத்த நிலையில் தினகரனை பார்த்தது. அப்படியே தினகரன் ஐயோ பாம்பு என்று கத்த அவனது கண்ணை வெறியுடன் கொத்தி பிடுங்கியது சிலோநாகம். அதை பார்த்த ஸ்ரீதிவ்யா காதில் கையை அடைத்து கொண்டு கத்தினாள். பின் ஸ்ரீதிவ்யாவின் அலறல் சத்தம் கேட்டு மக்கள் காட்டை நோக்கி வந்தனர். ஆள் நடமாட்டத்தை புரிந்து கொண்ட சிலோநாகம் தன் வாயில் வைத்திருந்த தினகரன் இடது கண்ணை துப்பிவிட்டு சென்றது. தினகரன் கையை வைத்து கண்ணை மூடிக்கொண்டு வலி தாங்க முடியாமல் கதறினான். அப்போது அங்கே விரைந்து வந்த மக்கள் தினகரனை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். ஒரு பாம்புக்கு கண்ணு புடுங்குற அளவுக்கு வெறியா, இதை கேட்டாலே கை காலெல்லாம் உதறுதே என்று தினகரனின் தந்தை தீக்கன் தினகரனை அனுமதித்த மருத்துவமனைக்கு வெளியில் நின்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்போது மருத்துவமனைக்குள் இருந்து கண்ணை மறைத்து தலையோடு சேர்த்து கட்டியபடி வந்த தன் மகனை பார்த்த தீக்கன் தினகரை கட்டி அணைத்து கொண்டார். அந்த மருத்துவமனையில் இருந்த பலரும் வருத்தத்துடன் பார்த்தார்கள். பார்ப்பது மட்டுமில்லாமல் ஆறுதலும் கூறினார்கள். அந்த நிகழ்வு நீதிபதி தீக்கனை கோபப்படுத்தியது. தினகரின் தந்தை அவனை நாகதோஷத்தை தீர்க்கும் முனிவரான நாகதன் என்பவரிடம் கூட்டிச் சென்றார். முனிவர் தங்கியிருப்பது அடர்ந்த காட்டுப்பகுதி. அந்த காடே அபாயகரமாக இருந்தது. இவர்கள் நடந்து செல்லும் வரையில் நிறைய வித்தியாசமான பாம்புகளை பார்த்து கொண்டே சென்றன. அப்போது அவர்களுக்கு எதிரில் இருந்த மரத்தில் நல்ல நீளமான பாம்பு ஒன்று இவர்கள் வருவதை நோட்டமிட்டது. பின் உடனே சரசரவென்று மரத்திலிருந்து இறங்கி முனிவரிடம் சென்று இவர்கள் வரும் விஷயத்தை தெரிவித்தது. இவர்கள் இருவரும் முனிவரிடம் சென்றன. தீக்கனும் வணங்குகிறேன் முனிவரே, அது வந்து எனக்கு தெரியும் நீ எப்படி என்ன பார்க்க வருவேன்னு. உன் மகனுடைய கண்ணை சிவப்பு நிற நாகம் பிடுங்கிடுச்சு. அதனால ஒரு கண்ணில்லாத உன் மகனை மறுபடியும் அந்த நாகம் சீண்டாம இருக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட கூட்டி வந்திருக்க, அதானே? அதேதான் முனிவரே, இதுதான் நடந்துச்சு. நீங்க தான் என் மகனை எப்படியாச்சும் காப்பாத்தணும். சரி முனிவரே, அந்த பாம்பிய என் மகனை மட்டும் பழி வாங்குச்சு. இவன் கூட ஒரு பொண்ணும் இருந்தா, அவளையே எதுவும் பண்ணல என கேட்டான். சொல்றேன் கேளு. 2 வருடங்களுக்கு முன்னாடி என்று முன்னர் நடந்த கதையை சொல்ல ஆரம்பித்தார் முனிவர் நாகதன். 2 வருடங்களுக்கு முன்னாடி உன் மகன் பள்ளியில 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்தா இல்ல, படிச்சு பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லுங்க சாமி. ஷு, தினகரா அமைதியா இரு. தீக்கன், இப்போ நீதிமன்றத்துல வர வழக்குகளை துல்லியமா கையாள்றன வரதன். அவரோட ஒரே பொண்ணு, பேரு ஸ்ரீதிவ்யா. அவளும் உன் மகன் தினகரனுடைய வகுப்பில் தான் படித்து வந்தாளா. உன் மகனுக்கு அந்த பொண்ணு மேல காதல் வந்திருக்கு. உன் பையன் அவன் மனசுல உள்ள காதலை அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது சொல்லிடும்னு அவ போற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே போய் டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஒரு நாள் எல்லா கிளாஸ்லையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பையில புக்குகளை அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு கிட்ட உன் மகன் போய் அவன் காதலை ஏத்துக்க சொல்லி வற்புறுத்தியிருக்கான். அதுக்கு அவ்வளோ சீ போடான்னு இவனை தள்ளி விட்டு வெளியில போகலாம்னு நினைச்சப்போ உன் பையன் அவ கையை பிடிச்சி இழுத்திருக்கான். அதுக்கு அவன் ஏய் கையை விடு என்று அவன் கையை தள்ளும் போது அவளோட ஐடி கார்டு இவன் கையில் மாட்டி அருந்துடுச்சு. அங்க கூட இருந்த மற்ற பொம்பளை சனங்கள்லாம் உன் மகனை எதுவும் செய்ய முடியல. ஏன்னா உன் மகனை பகச்சிக்கிட்டா அடுத்த அந்த பொண்ணை விட்டுக்கிட்டு குரல் கொடுத்த பொண்ணை லவ் டார்ச்சர் பண்ணுவான். இதையெல்லாம் கிளாஸுக்கு வெளில இருக்க மரத்துல இருந்து உன் மகனோட கண்ணு பிடுங்கின சிலோனாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த கொடுமைகள் தட்டி கேட்க யாரும் வரமாட்டாங்களா என ஸ்ரீதிவ்யா அவள் நினைக்கிற அப்பதான் அவளோட பக்கத்து கிளாஸ் பையன் மற்றும் ஸ்ரீதிவ்யாவின் முறை பையனுமான தீனா இவர்கள் வகுப்பறைக்குள் ஹீரோ போல நுழைந்தான். ஸ்ரீதிவ்யாவின் தோழிகள் நடந்ததையெல்லாம் தீனாவிடம் தெரிவித்தனர். அதை கேட்ட தீனா தினகரனை பார்த்தான். அப்படியே அவனை நோக்கி நடந்து வந்தான். ஏய் என்னடா தைரியமா என்கிட்ட வாடா, என்னை பத்தி உனக்கு தெரியாதா?
யார்ரா நீ? 4 பேர் மதிக்கிறவனா இல்ல நல்லா படிக்கிறவனா? இதுல எதுவும் இல்ல. உன் மாமா பொண்ணு இருந்தா நாங்கலாம் பார்க்கக்கூடாதா என தினகரன் கேட்க, நீ பாரு அவள காதலிச்சுக்கோ. ஏன் அவ அப்பா ஒத்துக்கிட்டா கல்யாணம் கூட பண்ணிக்கோ. ஆனா அவ சம்மதம் இருந்தா மட்டும் தான். என்ன புரியுதா என சொல்ல, ஸ்ரீதிவ்யா சொல்லு தீன்ஸ். இவ உனக்கு புடிச்சிருக்கா? கொஞ்சம் கூட புடிக்கல மாமா. சரி ஸ்ரீ, நீ வீட்டுக்கு கிளம்பு. மாமா கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்கு. நான் எழுதிட்டு வரேன். சரி மாமா என்று அவளுடைய தோழிகளை கூப்பிட்டு கொண்டு ஸ்ரீதிவ்யா கிளம்பினாள். தினகரன் ஸ்ரீதிவ்யாவுடன் நடந்து கொண்டதை பற்றி தீனாவிடம் காட்டிக் கொடுத்த பொண்ணை தினகரன் முறைத்து பார்த்தான். அது மட்டுமின்றி, ஏய் போடி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஓகே சொல்லிட்டு போ என்று அவளை வழிமறைத்தான். அதை பார்த்த தீனா உடனே பளிச்சென்று தினகரன் காதோடு சேர்த்து அடித்தான். அடித்த அடையில் தினகரன் பெஞ்சில் இடித்துக்கொண்டு எழுந்தான். தினகரன் காதுகளில் கோயிங் என்ற ஒலி மட்டும்தான் கேட்டது. ஸ்ரீயா வம்பளுக்காத, அதையே பொறுத்துக்கிட்டு நிக்கிறேன். இப்போ என்னடானா என் முன்னாடி அவன் ஃப்ரெண்டை வம்பளுக்கிற. இனிமேல் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு கேள்விப்பட்டனா கொன்று வேண்டாம் நாயே என்றான் தீனா என்று முனிவர் நாகன் கூடி முடித்தாள். நாகதன் பேசியதை கேட்ட தினகரன், யோ என்னையா முடிஞ்சு போன கதையா, அதுவும் எங்க அப்பா முன்னாடி தூசி தட்டுற என்றான் தினகரன். தீக்கணும், ஏ தினகரா, முனிவர் சொன்னது உண்மையா? ஆமாப்பா உண்மைதான். பின்ன எதுக்குடா முடிஞ்சு போன விஷயம்னு சொல்றேன். இல்ல இது வெறும் ஆரம்பம்தான். உன்னை வேணாம்னு சொல்லிட்டு போன பொண்ணும் பொம்பளை பசங்க முன்னாடி உன் மேல கை வச்ச அந்த தீனாவோட கதையும் இனி நான் தான் முடிப்பேன். சரி முனவரே, இந்த சம்பவத்துக்கும் அந்த பாம்பு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அந்த பாம்பு வேற யாரும் இல்ல. அது ஸ்ரீதிவ்யாவோட அம்மா. என்ன சாமி சொல்றீங்க? எப்படி இது சாத்தியம் என்றான் தீக்கன். சொல்றதை கேளு. ஸ்ரீதேவியோட அம்மா அவளுக்கு சின்ன வயசா இருக்கும்போது வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் அவங்க வந்தது அனந்தவான காட்டு வழி. அந்த காட்டுக்குள்ள யாரும் அவ்வளவா போக மாட்டாங்க. குறிப்பா யாரும் தனியா போக மாட்டாங்க. ஆனா ஸ்ரீதேவியோட அம்மாவுக்கு அந்த மூட நம்பிக்கையில எல்லாம் நம்பிக்கை கிடையாது. அதனால அவங்க தனியா உள்ள நுழைஞ்சாங்க. விசித்திரமான மரங்கள் மற்றும் விசித்திரமான சத்தத்தை கேட்ட பிறகு கூட அவங்களுக்கு பயமே வரல. ஆனா அவங்க துரதிர்ஷ்ட விதமா அதோட ரத்தம் பட்ட மண்ணை மிதிச்சிட்டாங்க. யாரோடது என்று கேட்டவுடன் முனிவருக்கு கோபம் வந்தது. தீக்கனின் கழுத்தை பிடித்து தர தரவென தள்ளி சென்று மரத்தருகில் நிறுத்தினான். அதான் சொன்னேன்ல, அதோட ரத்தம்னு. இதுக்கு மேல அதை பத்தி என்கிட்ட கேட்காத. அந்த அம்மா அந்த மண்ணை மிதிச்ச உடனே கருப்பு காத்து வீச தொடங்கியது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் பயம் வந்துடுச்சு. அந்த மாதிரி காத்து அடிச்சாலே ஒரு உயிர் இல்ல, அதுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை பேரையும் பழி வாங்கிடும். அந்த அம்மாவுக்கு முன்னாடி சரசரன வேகமா ஒரு நீல நிற நாகம் புதர்ல இருந்து வந்து படம் எடுத்து நின்னுச்சு. அப்படியே அது இவங்க கழுத்துல பாஞ்சு கழுத்தை கொத்தி கிழிச்சிருச்சு. அந்த அம்மா துடிக்க துடிக்க அவங்க உயிர் போய் சேர்ந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மந்திரவாதி சுடுகாட்டுல மண் குவியல மாட்டி செத்தான்ல, அவனாதான் ஊரே அந்த காட்டுக்கு கூட்டிட்டு போய் ஸ்ரீதேவியோட அம்மா உடலை பார்த்தாங்க. ஸ்ரீதேவியாவின் அப்பா வக்கீல் வரதன் கதறி அழுக அந்த அம்மாவோட உடம்பு நாகத்தோட உடம்பு மாதிரி மாறிடுச்சு. அதனால அந்த மந்திரவாதி அந்த உடம்ப அந்த காட்டுலயே புதைக்க சொல்லிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி அங்க இருந்த அதோட சமாதிக்கு பக்கத்திலேயே இந்த அம்மாவோட உடம்பையும் புதைச்சிட்டாங்க. மண்ணை நல்லா மூடிட்டு எல்லாரும் அவர வீட்டுக்கு கலந்து போயிட்டாங்க. அன்னைக்கிரவு அந்த அம்மா புதைக்கப்பட்ட மண்குவிலுக்கு பக்கத்துல இருக்க சமாதி கிட்ட ஒரு கருப்பு உருவம் நின்றுது. அது இவங்க அம்மாவோட மண்குவியில தோண்டி உடலை எடுத்து அப்படியே அதன் கையை அந்த அம்மா கழுத்துக்குள்ள நுழைச்சு ஒரு குட்டி சிவப்பு நிற நாகத்தை வெளியில எடுத்தது. அப்படியே அதை தூக்கி எறிஞ்சிட்டு ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிச்சு. குடிச்சிட்டு மறுபடியும் அது சமாதிலேயே படுத்துக்குச்சு. ஏன் அது வேற எங்கேயும் போகாதா? அது அப்போ ஏதோ ஒரு சாபத்துல மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த கருப்பு நிலனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் 3 நாள் கழிச்சு ஊர் மக்களும் ஸ்ரீதிவ்யாவின் தந்தையும் ஊர் தலைவர் குழந்தை தீனா மற்றும் ஸ்ரீதிவ்யாவோட அவள் அம்மாவின் கருமாரிக்காக அனந்தவன காட்டுக்கு வந்தனர். அந்த அம்மாவை புதைச்ச இடத்துக்கு வந்து பார்த்தா இவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. ஸ்ரீதேவியாவின் அம்மா உடல் வெளியிலே கடந்துச்சு. அதை ஈக்கள் சுற்றி மொய்த்து கொண்டிருந்தது. கழுத்து பகுதியில் புழுக்களை கண்ட இவர்கள் உடனே உடலை நன்கு புதைத்துவிட்டு அன்றே அந்த அம்மாவுக்கு சமாதி எழுப்பினர். நாய்கள் உடலை தோண்டி நோண்டி பார்க்கும் என்று அனைவரும் நம்பினர். இப்போ அந்த நாகம் தான் தன் மகளை துன்புறுத்துற உன் மகனை பழிவாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் சிலோநாகம் என்று நாகதன் சிலோநாகத்தை பற்றி சொல்லி முடிக்க இவரின் கை கால்கள் நடுக்கம் எடுக்க தொடங்கியது. தீக்கன் கேட்டாலோ கொலை நடுங்குது. இப்போ அந்த சிலோன் என் மகனை சீண்டாம இருக்க என்ன செய்யணும் சாமி?
ஒரே ஒரு வழி இருக்கு. நாளைக்கு அதிகாலை 2 மணிக்கு நீயும் நானும் அனந்தவன காட்டுக்கு போகலாம். அங்க போய் ஸ்ரீதேவியோட அம்மாவான சிலோன் நாகத்துக்கிட்ட சமாதியை உடைச்சு சவத்தை தோண்டி எடுக்கணும். பிறகு அந்த சவத்தை அங்க இருக்கிற நாவ மரத்துல கட்டி போட்டு பூஜை நடத்தினா சிலோநாகத்துக்கு அழிவு நிச்சயம். உன் பையனை வீட்லயே விட்டுட்டு வா. கூட 2 அடியாட்கள் மட்டும் கூட்டிட்டு வா. உங்க விருப்பப்படியே செய்கிற. நல்லது. இன்று பிரதோஷம் என்பதால் அந்த நல்ல ஆத்மாவின் அவதாரமான சிலோவுக்கு நிறைய சக்தி இருக்கும். அதனாலதான் நம்ம நாளைக்கு அதிகாலை போகிறோம் என்று முடிவெடுத்துவிட்டு தீக்கன் தினகரனை வீட்டுக்கு அழைத்துச் சென்றான். தன்னுடைய மாமாவான தீனா சிக்கலான வழக்கிலிருந்து விடுபட வேண்டுமென ஸ்ரீதிவ்யா ஒவ்வொரு பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி நாட்களில் சிவன் கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக ஆக்கி கொண்டாள். அதனால் சுண்டல் பிரசாதம் செய்து அதை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு புறப்பட்டாள். கோவிலுக்கு வந்தவுடன் வர வர இந்த பூசாரிக்கு பொறுப்பேலாம் போச்சு. மணி எவ்வளோ ஆகுது, இன்னும் கோவிலை திறக்க காணோம். பிறகு ஸ்ரீதிவ்யா சிவன் கோயிலுக்கு வெளிப்புறத்தில் இருந்த விளக்கேற்றி சிவபெருமானை வழிபட்டாள். சித்தேஸ்வரரே, எப்படியாவது என்னுடைய தீனாவை நீங்க தான் அந்த சிக்கலிருந்து மீட்டு என்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும். ஆகா, என்ன இது, நானே இப்படி பேசுறேன். இத்தனை நாள் என் மனசுல பூட்டி வச்சிருந்த இப்படி வெளியில கொட்டுறனே. எனக்கு சின்ன வயசுல இருந்தே தீனாவை ரொம்ப பிடிக்கும். விளக்கேற்றி வழிபட்டு விட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் என்று ஸ்ரீதிவ்யா திரும்பினாள். அப்போது இவளுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த முனிவரை பார்த்து பயந்து போனாள். என்ன இது முனிவரை, இப்படியா பின்னால் நின்று பயமுறுத்துவீர்கள்? நான் பயந்தே போயிட்டேன். முனிவர் யோகமித்திரர், நானும் உன்னை நினைத்து பயந்துதான் போனேன். பாடா முனிவர், நம்ம டைலாக்கே கப்படிக்கிறாரே. இப்போ எதுக்காக இங்க வந்திருக்க? பிரசாதம் வாங்கி சாப்பிடலான்னு கோவிலுக்கு வந்தேன். ஏன் முனிவரை, கோவிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்புறதுக்கு தான் வந்தேன். கோவிலில் ஏன் இன்னைக்கு பூஜை நடக்கலன்னு தெரியுமா? ஓ, நல்லாவே தெரியுமே. வழக்கம் போல கோவில் பூசாரி இன்னைக்கு பிரதோஷம் என்பதே மறந்து விட்டார். இல்லை இல்லை, இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு தீய சக்தி தான் காரணம் என்று சொன்ன முனிவர் உடனே ஸ்ரீதேவியாவின் கையை பிடித்து இழுத்து கோவிலின் பின்புறமாக இருக்கும் ஆலமரத்துக்கு கூட்டிச் சென்றார். அங்கு சென்று ஸ்ரீதிவ்யாவுக்கு ஆலமரத்தை காண்பித்தார். ஸ்ரீதிவ்யாவும் தலையை தூக்கி பார்க்க ஆலமர கிளைகளில் தூக்கில் மாட்டிய நிலையில் கோவில் பூசாரி, கோவிலுக்கு பிரதோஷ பூஜைக்காக வந்த மக்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவரும் அந்த கிளைகளில் பலியாகி தொங்கிக் கொண்டிருந்தனர். இதை பார்த்த ஸ்ரீதிவ்யா கத்த ஆரம்பித்தாள். யோகமித்திரர், முனிவர், இங்கிருந்து போயிடு, உனக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. ஆனால் முனிவரே, போன்னு சொன்னேன்ல. ஸ்ரீதேவியாவும் பயத்தில் கொண்டு வந்த பிரசாத பாத்திரையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு வீட்டை நோக்கி ஓடத் தொடங்கினாள். நீதிபதி தீக்கன் முனிவர் நாகதனுடன் சேர்ந்து நள்ளிரவு 2 மணிக்கு அனந்தவன காட்டுக்கு வந்து சேர்ந்தார். தினகரன் வீட்டில் விட்டுவிட்டு கூடவே 2 வேலையாட்களை கூட்டிக் கொண்டு வந்திருந்தார். விளக்கை எடுத்துக்கொண்டு நாகதன் நடக்க இவர்களும் அவர் செல்லும் வழியிலேயே பின்தொடர்ந்தனர். பின்னர் ஸ்ரீதிவ்யாவின் அம்மாவின் கல்லறையை கண்டுபிடித்தனர். ஸ்ரீதிவ்யாவின் அம்மாவுடைய கல்லறையில் சிலோனிக்கன் என்றும் அவளது பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. சிலோனிக்காவின் கல்லறைக்கு அருகிலேயும் மற்றொரு கல்லறையும் இருந்தது. அதை பார்த்த தீக்கன், முனிவரை, இது யாரோட கல்லறை? ஸ்ரீதிவ்யோட அம்மா சிலோனிக்கா செத்து போய் இந்த கல்லறைக்குள்ள சவமா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே இந்த கல்லறை தான். அப்ப இதுதான் நீங்க பிளாஷ்பேக்ல சொன்ன அதுவா? அதேதான். முனிவரை, வாங்க, உடனே நம்ம இங்கிருந்து போயிடலாம் என்று முனிவரது காலை பிடித்து கொண்டு கெஞ்சினான் தீக்கன். உன் மகனை காப்பாத்த இதை விட்ட வேற வழி இல்லை. என்ன இப்ப சொல்லு, வீட்டுக்கு போகலாமா கேட்க, இல்ல முனிவரே, என் பையனுக்காக இந்த பூஜை செய்தே ஆகணும். நேத்து கண்ணிழந்தவன் நாளைக்கு உயிரிழக்க நான் விரும்பல. அப்ப அமைதியா நான் சொல்றத செய்யுங்க. நாகதனின் பேச்சை கேட்டு தீக்கன் சிலோனிக்காவின் கல்லறையை உடைக்கும்படி வேலையாட்களை கட்டளையிட்டான். அதன்படி அடியாட்களும் கடப்பாறையை வைத்து கல்லறையை அடித்து செங்கல் செங்கலாக பிளக்க ஆரம்பித்தார்கள். பிறகு உள்ளிருந்து சவத்தை தோண்டி வெளியில் எடுத்தனர். எலும்புக்கூடு மட்டுமே சிதைந்த நிலையில் இருந்தது. பிறகு அந்த எலும்புக்கூட்டை எடுத்து சென்று அங்குள்ள நாவ மரத்தில் கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். அப்போது வேலையாட்களில் ஒருவனுக்கு வாயில் நுரை தள்ளியபடி மயங்கி விழுந்தான். என்ன நடந்தது என இவர்கள் அடியாளை உற்று பார்க்க அவனது காலில் பாம்பு கடித்த பல் தடயம் தெரிந்தது. நீங்க 2 பேரும் எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. அந்த சிலோநாகம் இங்கதான் எங்கேயா இருக்கும் என்று நாகதன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மற்றொரு அடியாளும் கீழே விழுந்து அங்கேயே நுழைத்தள்ளி இறந்தான். தீக்கனுக்கு நடுக்கம் எடுக்க தொடங்கியது. நாகதன் உடனே தீக்கனை வீட்டுக்கு கிளம்ப சொன்னார். நீ இங்கிருந்தேனா அது உன்னையும் கொண்டுடும். இங்கிருந்து இப்பவே ஓடு, முடிஞ்சா உயிர் பழிச்சுக்கோ. எனக்கு என் உயிரை காப்பாத்திக்க தெரியும் என்றார் நாகதன். அதை கேட்டுவிட்டு தீக்கனும் வந்த வழியிலேயே தன் காரை நோக்கி ஓடத் தொடங்கினான்.
எப்படியோ அங்கிருந்து தப்பித்து வந்த தீக்கன் காரில் ஏறி காரை ஸ்டார்ட் செய்வதற்காக சாவியை தேட சிலோநாகம் காரின் முன்புறமாக உட்கார்ந்து கொண்டு தீக்கனை பார்த்தது. தீக்கன் தன்னுடைய மகனின் கண்ணை கொத்திய பிடுங்கிய நாகத்தை முதன்முறையாக நேரில் பார்த்தாள். உடனே காரில் உள்ள ஜன்னல்களை எல்லாம் சாற்றினாள். கார் சாவியை காணவில்லை. வந்த வழியில் விழுந்திருக்கும் என்று அப்படியே சீட்டில் சாய்ந்தான் தீக்கன். மறுபக்கம் நாகதன் சிலோனிக்காவின் சவத்தை மரத்தில் கட்டி போட்டு பூஜையை தொடங்கினார். அப்போது திடீரென அவர் வைத்திருந்த விளக்கு அணைந்தது. அவரும் மீண்டும் நெருப்பை பற்ற வைக்க வைக்க அணைந்து கொண்டே இருந்தது. சரி, போனால் போகட்டும் என்று பூஜையை நடத்தினார். இன்னொரு புறம் தீக்கன் பயத்தினால் நன்றாக தூங்கிவிட்டார். சில நேரம் கழித்து கண் முழித்து பார்த்த தீக்கனுக்கு சந்தோஷமாக இருந்தது. சிலோநாகம் அந்த இடத்தில் இல்லை. அதனால் உடனே காரிலிருந்து இறங்கி கார் சாவியை தேடினார். சாவி ஒரு புதரில் விழுந்து கிடந்தது. பின்னர் சாவியை எடுத்துக்கொண்டு வந்து காரில் ஏறி கதவை சாற்றினார் தீக்கன். அப்போது டிரைவர் சீட்டுக்கு அருகில் உள்ள சீட்டில் சிலோ சுருண்டு படுத்திருந்தது. அதை பார்த்த தீக்கன் கதவை திறக்க சிலோ அதன் வாயை திறந்து காரில் இருந்த தீக்கனை தொடர்ந்து கொத்தியது. அவர் கொத்தியே கொன்றது. சிலோ நாகம் அதற்கு அழிவு நெருங்குவதை நன்றாக புரிந்து கொண்டது. நாகதன் வெற்றிகரமாக பூஜையை நடத்தி முடித்தார். அவர் பூஜையை முடித்த அடுத்த நொடியே சிலோ அழிந்து காற்றோடு காற்றாய் கலந்தது. இனி சிலோ நாகத்தால் தினகரனுக்கு எந்த ஆபத்தும் வராது. பூஜை முடிந்துவிட்டு அங்கிருந்து எழுந்த முனிவர் நாகதன் இருட்டில் வந்த வழியை நோக்கி நடக்கத் தொடங்கினார். அப்போது சிலோனிக்காவின் உடைந்த சமாதியில் கால் தடுக்கிவிட்டு அருகில் இருந்த கல்லறை மேல் விழுந்தார். அவர் விழுந்த அடுத்த நொடியும் கருப்பு காற்று வீச ஆரம்பித்தது. நாகதன் விளக்கை பற்ற வைத்து பார்த்தார். வெறும் கருப்பு புகை மூட்டம் மட்டுமே தெரிந்தது. பின் அங்கிருந்து எந்திரிக்க முயலும் போது தன் கையை வியப்புடன் பார்த்தார் நாகதன். ஆகா, என்ன காயம் இது? ஐயோ, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண வந்து கடைசியில நானே அதுகிட்ட மாட்டிக்கிட்டேனே. கடவுளே என்றான் நாகதன். கடவுளே, என்ன இது என்று சொல்லிக்கொண்டே நாகதன் மேலே பார்த்தார் மரக்கிளையில் ஒரு கருப்பு உருவம் ஒன்று உட்கார்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து இவர் கத்த அந்த கருநிழல் மரத்திலிருந்து இவர் மீது பாய்ந்தது. நீதிமன்றத்திற்கு வெளியில் நின்று கொண்டு வழக்கை எதிர்கொள்வதற்கான குறிப்புகளை எழுதி தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தார் அரசு தரப்பு வழக்கறிஞரும். மறுபக்கம் ஸ்ரீதிவ்யாவின் தந்தை வக்கீல் வரதனோ தீனாவை மீட்பதற்கான ஆதாரங்களை திரட்டுவதற்கு நேரமில்லையே என்று வருத்தத்தில் இருந்தார். ஸ்ரீதிவ்யாவும் தீனாவின் தந்தையான ஊர் தலைவரும் உடனிருந்தனர். அப்போது இவர்கள் கண் எதிரே தீனாவை போலீஸ் ஜீப்பில் இருந்து அதிகாரிகள் கீழே இறக்கி கொண்டு வந்தனர். உடம்பில் காயங்களுடன் இருந்த தன் ஆசை காதலனை பார்த்த ஸ்ரீதிவ்யா தீனாவை நோக்கி ஓடினாள். அவன் அருகில் சென்று அவனை கட்டி அணைத்து கொண்டாள். நீ எப்போதும் என்னோட தீன்ஸ் தான். உன்னை யாருக்கவும் எதுக்காகவும் எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. அப்படியே தீனா அவள் தலையை தன் தோள்பட்டியில் சாய்த்து தட்டி கொடுத்தான். நீயும் என்னோட ஸ்ரீதான். நானும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு உன்னை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீ என்று இருவரும் அவர்களுடைய காதலை பகிர்ந்து கொண்டார்கள். பிறகு சபை கூடியது. அதிகாரிகள் தீனாவை சதுர கொண்டு நிற்க வைத்தார்கள். அனைவரும் நீதி தீக்கனின் வருகைக்காக காத்திருந்தனர். ஆனால் வந்ததோ அவர் பாம்பு கடித்து இருந்த செய்தி மட்டும்தான். 2 நாட்களுக்கு முன்னாடிதான் நீதிபதியோட மகனை பாம்பு கண்ணை கொத்தி புடுங்குச்சு. ஆனா இன்னைக்கு அந்த நீதிபதியவே கொன்றிருக்கு என நீதிமன்றத்தில் அமர்ந்திருவர்கள் ஒருவருக்கொருவர் மாறி மாறி பேசிக்கொண்டார்கள். பிறகு நீதிபதி தீக்கனுக்கு பதிலாக இன்னொரு புதிய நீதிபதி வந்தார். அவர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு இந்த வழக்கை பற்றிய பழைய ரிப்போர்ட்களை பார்வையிட்டார். பிறகு பேச ஆரம்பித்தார். அரசு வழக்கறிஞரை நடந்த கொலைகளுக்கு காரணம் தீனாதான் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா? ஓ, இருக்கு மயிலாட் என்று சொல்லிவிட்டு தினகரன் போனில் எடுத்த வீடியோ மற்றும் சிசிடிவியில் பதிவான காட்சி ஆதாரங்களை நீதிபதியிடம் ஒப்படைத்தார். நீதிபதியும் அதை திரையில் போட்டு அனைவரது பார்வைக்கும் தெரியும்படி காண்பித்தார். சிசிடிவி வீடியோ பதிவில் தீனா அவசரமாக டாம் தங்கியிருந்த வீட்டிலிருந்து வெளியே வரும் காட்சி பதிவாகியிருந்தது. அதில் அவன் அதிர்ச்சியில் இருப்பது நன்றாக தெரிந்தது. பின்னர் தனது வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்படும் காட்சியும் பதிவாகியிருந்தது. அடுத்த வீடியோவில் தினகரன் டாமின் வீட்டிற்கு கேமராவை எடுத்து செல்வதும் பிறகு அங்கிருந்த டாமின் சடலத்தை கண்டு அதிர்ச்சி அடைவுமான வீடியோ முடிந்தது. அரசு வழக்கறிஞர், பார்த்தீங்களா மயிலாட், இந்த வீடியோ ஆதாரமே சொல்கிறது தீனாதான் குற்றவாளி என்று. இதற்கு மேல் நிரூபிக்க என்ன ஆதாரம் வேண்டும்? அப்ஜெக்ஷன் மயிலாட் என்று வரதன் கேட்க அப்ஜெக்ஷன் பிரசைட் சொல்ல மயிலாட் அரசு வழக்கறிஞர் வழக்கை தவறான திசையில் திருப்ப பார்க்கிறார். அதோடு இந்த வீடியோவில் தீனா டாம் இறந்திருப்பதை பார்த்துவிட்டு அதிர்ச்சியாகி வெளியில் வருவது போல்தான் இருக்கு. அந்த வீடியோவில் தெரியும் தீனாவின் முகத்தை பார்த்தால் கொலை செய்தது போலவே தெரியவில்லை. அதனால் நன்றாக விசாரித்து தீர்ப்பை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
நீதிபதியும் அரசு வழக்கறிஞரையும் நீங்கள் தீனாவை விசாரிக்க விரும்புகிறீர்களா? எஸ் மை லார்ட். தீனா, நான் ஒன்றும் உங்களுக்கு எதிரானவனோ அல்லது அநீதிக்காக போராடுவனோ கிடையாது. எனக்கு வேண்டியதெல்லாம் உண்மை, உண்மை மட்டுமே. சொல்லுங்கள், அன்னைக்கு என்ன நடந்தது? வணக்கம் நீதிபதி ஐயா அவர்களே. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, தாமும் நானும் ஒரே பேருந்தில் சென்னையிலிருந்து பயணம் செய்ய தொடங்கினோம். நாங்க எங்க பயணத்தின் போது ஒருவரை பற்றி ஒருவர் நன்கு புரிந்து, என்னுடைய வாழ்க்கையை பத்தி நான் அவர்கிட்ட சொல்ல, அவர் வாழ்க்கையை பத்தி அவர் என்கிட்ட சொல்ல, அப்படியே பஸ்ஸோட சேர்ந்து எங்க டைமும் ஓடுச்சு. நீண்ட நேரம் பயணமா இருந்தது அந்த பயணம். நாங்க வந்த பேருந்தோ மதுரை வர மட்டும்தான் போகும். ஆனா டாம் போக வேண்டிய ஊரோ ராமேஸ்வரம். நாங்க இருந்த களைப்புக்கு பிளாட்பாரத்திலே படுத்துக்க சொன்னா கூட படுத்துப்போம். அப்படி ஒரு அலுப்பு எங்களுக்கு. நீண்ட நேர பயணத்துக்கு பிறகு அதிகாலை 5 மணிக்கு மதுரைக்கு வந்து சேர்ந்தோம். டாம் பயங்கர அசதியா இருந்தாரு. அதனால அவரை எங்க ஊர்ல ஒரு நாள் தங்கி நன்றாக ஓய்வெடுத்து அப்புறமா உங்க பயணத்தை தொடங்குங்கன்னு நான் தான் அவரை எங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்தேன் என்று ஊருக்கு வந்து சேர்ந்ததிலிருந்து டாம் இறைவனிடம் சென்று சேர்ந்தது வரை எல்லா விஷயத்தையும் நீதிபதியிடம் சொன்னான். அப்படியே ஊரில் நடக்கும் விசித்திர மரணங்களை பற்றியெல்லாம் நீதிபதி முன் விளக்கிச் சொன்னான். நீதிபதியும், நீ சொல்வதெல்லாம் வச்சு பார்த்தா டாம நீயோ அல்லது வேற எந்த ஆளும் கொலை பண்ணல. இதெல்லாம் ஏதோ ஒரு தீய சக்தியோட வேலை. அதானே சொல்ல வர? நடக்கிறதெல்லாம் வச்சுதான் நான் தீய சக்தின்னு சொன்னேன் நீதிபதி அவர்களே. நீங்க எனக்கு அவகாசம் கொடுக்க எப்படியாவது ஆதாரங்களை திரட்ட பார்க்கிறேன். இந்த வழக்கை நான் நாளை மறுநாளான வெள்ளிக்கிழமை ஒற்றி வைக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் உனக்கு விடுப்பு. ஆதாரங்களுடன் வரப்பார். இல்லையெனில் வீடியோ ஆதாரத்தின்படி நீயே குற்றவாளி. மதுரை உயர் நீதிமன்றம் தீனாவிற்கு ஒரு நாள் விடுப்பு வழங்கியது. இந்த நாளை தீனா பயன்படுத்தி கொண்டு ஆதாரங்களை திரட்டினால் மட்டுமே தப்பிக்க முடியும். தீனாவும் ஆதாரங்களை திரட்டுவதற்காக தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான். இதில் அவனுக்கு 2 யோசனைகள் மட்டுமே சிக்கியது. ஒன்று, அவன் டாமுக்கு அவர் கொலை செய்யப்பட்ட நாளன்று 3 மணிக்கு செய்த கடைசி போன் கால். அதில் வந்த வித்தியாசமான அழுகை குரலே முதல் ஆதாரம். இரண்டாவது, டாம் கொலை செய்யப்பட்ட நேரம். ஏனெனில் அது கிடைத்தால் சிசிடிவி வீடியோவில் தீனா பதட்டமாக வெளியில் வரும் நேரம் 4 மணிக்கு. டாம் கொலையாக்கப்பட்ட நேரத்திற்கும் நிச்சயம் வேறுபாடு இருக்கும். இது மட்டுமே ஆதாரம். தீனா ஆதாரங்களை திரட்டுவதற்காக பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். முதலாவதாக ஏர்டெல் ஆபீஸுக்கு வெளியே வண்டியை நிறுத்திவிட்டு கம்பெனிக்குள் சென்றான். அங்கிருந்த ஒரு ஊழியரிடம் இது தொடர்பாக பேசத் தொடங்கினான். வெல்கம் சார், நான் உங்களுக்கு என்ன உதவி வேணும்? நன்றி சார், எனக்கு போன வாரம் நான் ஒருத்தர்கிட்ட பேசிய காலுடைய ரெக்கார்ட் ஆடியோ வேணும் சார். எதுக்கு சார், என்ன பிரச்சனை? ஒரு கொலை வழக்கிற்காக சார். என்னது, கொலை வழக்கா? சரி, நீங்க யாரு? ஏதாவது போலீஸ் அதிகாரியா இல்ல ஏதாவது வக்கீலா? நான் தான் குற்றவாளியே. ஆனா நான் அந்த கொலையை பண்ணவே இல்லை. இந்த வழக்கில் இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு அதுவே ஆதாரம். ப்ளீஸ் உதவு பண்ணுங்க சார். மன்னிக்கணும் சார், இங்க அடுத்தவங்களோட பேசுற கால்களோட பதிவுகள்லாம் வேற சாதாரண ஆட்களுக்கு தருவதெல்லாம் கிடையாது. நீங்க கிளம்பலாம். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் உதவி பண்ணுங்க. சார் சொன்னது சொன்னதுதான். நீங்களே வெளியில போறீங்களா இல்ல செக்யூரிட்ட கூப்பிடவா என்று ஊழியர் கூறியவுடன் தீனாவே வெளியே வந்து விட்டான். அடுத்ததாக ஸ்ரீதிவ்யாவை கூப்பிட்டு கொண்டு மதுரை அரசு ராசாசி மருத்துவமனைக்கு புறப்பட்டான். மருத்துவமனைக்கு வந்தவுடனே அவசர அவசரமாக ஸ்ரீதிவ்யாவை கூப்பிட்டு கொண்டு மருத்துவமனைக்குள் சென்றான். அங்கு சென்று பார்த்தால் மருத்துவருடைய உதவியாளர் மட்டுமே இருந்தார். அவரிடம் தீனா, அண்ணே டாக்டர் எப்போ வருவாரு? டாக்டர் சாப்பிடறதுக்கு போய் இருக்காருப்பா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஸ்ரீதிவ்யாவும் சரியான பசியில் இருந்தாள். அதனால் தீனா அவளை அருகில் இருக்கும் ஹோட்டலுக்கு கூட்டிச் சென்றான். மற்றொரு பக்கம் தினகரனும் மருத்துவமனைக்கு கண் செக்கப்பிற்காக வந்திருந்தான். அவனும் டாக்டர் வருவதற்கு முன் சாப்பிட்டு விட்டு வந்துடலாம் என்று இவர்கள் சென்ற அதே ஹோட்டலுக்குள் வந்து இவர்கள் சீட்டிற்கு பின்னாடியே அமர்ந்தான். தீனாவிற்கு தினகரன் இருக்கும் விஷயம் தெரியாது. ஆனால் தினகரன் இவர்கள் இருப்பதை பார்த்து விட்டான். அமைதியாக பின்னாடி சீட்டில் உட்கார்ந்து கொண்டு இவர்கள் பேசுவதெல்லாம் ஒட்டு கேட்டு கொண்டிருந்தான். தீனா ஸ்ரீதிவ்யா சாப்பிடுவதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். என்னம்மாமா என்னையே பார்த்துட்டு இருக்க? நீ மட்டும் ஏன் இவ்வளோ அழகா இருக்க? அதுக்கு நான் என்ன பண்றது? அதெல்லாம் ஆண்டவனோட முடிச்சு. யாரடி சொல்ற? ஒன்றும் புரியல. வேற யாரு? பிரம்மனை தான் சொல்றேன். நீ எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணும் முடிவு பண்றதே அவர் தான். அதோட நம்ம வாழ்க்கையவே அவர் தான் எழுதுறாரு. அதான் எழுத்தாருன்னு சொன்னேன். போஸ்டி, நீயும் பெருசுங்க மாதிரி நல்லா பேச கத்துக்கிட்ட. சரி தீனா, இப்போ நீ தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டா உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? மேக்சிமம் அப்படி நடக்காதுன்னு வேண்டிக்கோ. வேற என்ன? ஒன்று தூக்கு தண்டனை, இல்லைன்னா ஆயுள் தண்டனை. இதுல ஏதாவது ஒன்று நடந்தா கூட நான் எப்படி இருப்பேன்? வேற யாரு? தினகரன் கூட தான். இன்னும் அவன் கூடயா? அவனை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு.
அப்படிலாம் சொல்லக்கூடாது. எதுக்கு அருவருப்பு? அவன் என்ன இது வரைக்கும் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா என்ன? அவனும் உன்னை காதல் மட்டும்தானே பண்ணினா என்ன? அவன் பார்க்குற எல்லாரையும் காதலிக்கிறான். அதான் தப்பு. இந்த காலத்துல மட்டுமில்ல, எல்லா காலத்திலும் நம்ம விலங்குகள் மற்றும் பறவைகளோட பாசமா பழகி வளர்த்துட்டு தான் வரோம். நம்ம என்னைக்காவது அதை வேற இனம் அதுனா நம்ம அதை தொடக்கூடாதுன்னு நினைச்சிருக்கோமா? அது மாதிரி தான் என்னைக்குமே மனிதர்களுக்குள் இனம், மதம், ஜாதி, நிறம் இதையெல்லாம் பார்க்கவே கூடாது. ஸ்ரீதிவ்யா, ஆமாம் தீனா, நீ சொன்னது கரெக்டு தான். இது வரைக்கும் தினகரன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டது கிடையாது. அவன் என்ன வெறும் காதல் மட்டும்தான் பண்ணியிருக்கான். நான் தான் தப்பா சொல்லிட்டேன். எனக்கு என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே ஒன்றை மட்டும்தான் விரும்புறேன். அதனால தான். இவர்கள் பேசிக்கொண்டதை கேட்ட தினகரனுக்கும் கண்களில் கண்ணீரே வர ஆரம்பித்தது. அவன் தீனாவுடைய திறந்த மனதை புரிந்து கொண்டான். இனி ஸ்ரீதேவியாவுடன் தவறா நடந்து கொள்ளக்கூடாது என முடிவெடுத்தான். சாப்பிட்டு முடித்த பின்னர் தீனாவும் ஸ்ரீதிவ்யாவும் டாக்டர் கேபினுக்கு வெளியில் காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது நேரம் மதியம் 2 மணி. இவர்கள் தொடர்ந்து 2 மணி நேரம் காத்திருந்தனர். பின்னர் 4 மணிக்கு டாக்டருடைய உதவியாளர் மறுபடியும் வந்தார். சார், டாக்டர் எப்போ வருவாரு? அச்சச்சோ, நீங்க இன்னும் இங்கேயே இருக்கீங்க. டாக்டர் ஒரு பேஷண்ட் பார்க்கறதுக்காக அவசரமா சென்னைக்கு போயிருக்காருப்பா. என்ன சார் சொல்றீங்க? இது அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. சொல்லலான்னு தான் சரி வந்தேன். உங்களை காலை காணோம். சரி, வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களோன்னு நினைச்சேன். அதனால நானும் வெளியே போயிட்டேன். இல்ல சார், சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். சரி வா ஸ்ரீ, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த ஆதாரமும் கிடைக்கல. வா போகலாம் என்ற ஸ்ரீதிவ்யாவை பைக்கில் ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பினான். வருத்தத்துடனே வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்த தீனாவிற்கு ஸ்ரீதிவ்யா ஆறுதல் படும் விதமாக கிச்சு கிச்சு மூட்டி அவனை சந்தோஷப்படுத்தினான். பின்னர் தீனாவும் சந்தோஷமாக வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான். சரியாக நேரம் 7:30 மணி இருக்கும். இவர்கள் வண்டி அனந்தவனக்காட்டை சந்திக்க அப்படியே வண்டியின் டயர் பஞ்சரானது. இப்ப என்னமாமா பண்றது? வேற என்ன புதுசா பண்ண போறோம்? இன்னும் 3 கிலோமீட்டர் தான் இருக்கு. வா, தள்ளிக்கிட்டே போயிடலாம் என்று இவர்கள் நடக்கத் தொடங்க காற்று வீச ஆரம்பித்தது. அப்போது வலது பக்கத்தில் இருந்த ஒரு புளிய மரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த கருப்பு நிழல் ஸ்ரீதிவ்யாவை பார்த்து கொண்டிருந்தது. ஏதோ நல்ல நேரத்தில் முனிவர் யோகமித்திரர் அப்போது அந்த இடத்திற்கு வந்தார். முனிவரை, நீங்களாம்? பொழுது சாய்ந்த அப்புறம் இந்த ஆபத்தான காட்டுல உங்களுக்கு என்ன வேலை? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு முனிவரே. என்ன ஆபத்தான காடா என்றான் தீனா. ஆமாம், ஆபத்தான காடே தான். சரி, ஏன் கூட வாங்க. உடனே பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போயிடலாம். அங்கதான் உங்களுக்கு நடக்கிற எல்லாம் தெளிவா சொல்றேன் என்று சொல்லி அவர்கள் இருவரையும் இவருடைய பாதுகாப்பில் சிவன் கோவிலுக்கு அழைத்து சென்றார். சிவன் கோவிலுக்குள் சென்றவுடனே முனிவர் கோவில் கதவுகளை சாட்டினார். தீனாவும், முனிவரையும், எங்க ஊர்ல கொஞ்ச நாட்களவே நிறைய விசித்திர சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நடந்த கொலைகளுக்கெல்லாம் யாரு காரணம்னே தெரியல. நீங்க தான் சொல்லணும். யோகமித்ரர், இதுக்கெல்லாம் காரணம் மர்ம காயம். உங்க ஊர்ல விசித்திரமா செத்த எல்லார்கிட்டையும் அந்த அடையாளம் இருக்கும். மர்ம காமியமா? ஆமாம், நானும் பார்த்திருக்கேன் என்றான் தீனா. ஆமாம், 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊர்ல யமுனான்னு ஒரு பொண்ணு வசித்து வந்தா. அவ ஒன்றும் சாதாரண பொண்ணு இல்ல. பொம்பளை ரவுடினே சொல்லலாம். அவ வழியில யாரு குறுக்கிட்டாலும் சரி, அவங்கள கொலை பண்ண கூட தயங்க மாட்டா. ஒரு நாள் ரேஷன் கடையில பொருட்கள் வாங்கறதுக்காக யமுனா வந்திருந்தா. ரேஷன் கடையில வேற அன்னைக்கு தான் சரியான புதிய ஊழியர் ஒருத்தர் வேலைக்கு வந்திருந்தா. பொருட்கள் வாங்குவதற்கு நீண்ட வரிசை காத்திருந்தது. யமுனா வருவை பார்த்ததும் வரிசையில் இருந்த மக்கள் எல்லோரும் தலையை குனிந்து கொண்டார்கள். யமுனாவோ யாரையும் கண்டுக்காம நேரா போய் பில் போடும் இடத்தில் நின்றாள். அப்போ புதுசா வேலைக்கு வந்த ஊழியர் யமுனாவை பார்த்து, யார் மணி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். லைன்ல நிக்காம நேரா வர. அப்புறம் என்ன, வரிசையில நிக்கிறவங்களாம் கேன பயிலுங்களா? போமா, வந்துருச்சு நேரா அட்டையை தூக்கிக்கிட்டு என்று அவர் திட்டியதை கேட்டு வரிசையில் காத்திருந்த அனைவரும் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது யமுனாவின் கோபத்தை பல மடங்காக்கியது. அவள் உடனே அவளுடைய கையை பில் போடும் ஜன்னலுக்குள் நுழைத்து ஊழியரின் கழுத்தை நெருக்க ஆரம்பித்தாள். அதை அங்கிருந்த மக்கள் வேடிக்கை மட்டுமே பார்த்தனர். சில நேரம் கழித்து யமுனா ஜன்னலுக்குள் இருந்த கையை வெளியே எடுக்க அவள் கை முழுவதும் இரத்தமாக இருந்தது. கையில் இருந்த இரத்தத்தை அவளது நாக்கில் நங்கிக் கொண்டே சென்றாள். அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கு போலீஸ் விசாரணைக்காக வந்தது. மேலதிகாரி ரகுவும் வக்கீல் வரதனும் விசாரணை நடத்தினார்கள். ரகு, யாரு கொலையாளியை நேர்ல பார்த்தது? பயப்படாம சொல்லுங்க, நான் இருக்கேன். அங்கிருந்த யாரும் யமுனாவை காட்டிக் கொடுக்க முன்வரவில்லை. அப்போது கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு பெண் மட்டும் குரல் கொடுத்தாள். அந்த பெண் வேற யாரும் இல்லை, அது ஸ்ரீதிவ்யாவோட அம்மாவான சிலோனிகா. நான் பார்த்தேன் சார். நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியாம்மா? கண்டிப்பா கொடுக்குறேன் சார் என்று யமுனாவின் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்தாள். சிலோனிகாவின் தைரியம் வக்கீல் வரதனுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அது மட்டுமின்றி சிரோனிகாவின் அழகும் வரதனை காதலில் போட்டு வாட்டியது.
ரேஷன் கடை ஊழியரை கொஞ்ச யமுனா அனந்தவன காட்டு வழியில் பக்கத்து ஊருக்கு நடைப்பயணமாக சென்று கொண்டிருந்தாள். அப்போது அவள் போகும் வழியில் வைர முனிவரும் அவருடைய முனிவர்கள் கூட்டமும் பூஜையில் ஈடுபட்டு கொண்டிருந்தன. வைர முனிவருடைய தலைமுடியை பார்த்து யமுனா பொறாமைப்பட்டாள். இந்த ஊர்லயே எனக்கு மட்டும்தான் முடி அதிகமா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இங்க என்னடானா ஒரு கேலட்டு பையன் என்னை விட அதிகமா முடி வளர்த்து வச்சிருக்கானே, விடக்கூடாது என்று வைர முனிவரின் முன்னால் சென்று நின்றாள் யமுனா. மற்ற முனிவர்கள் யமுனாவை எச்சரித்தனர். ஏ பொண்ணே, யார் நீ? இங்கிருந்து சென்று விடு. எங்களுடைய வைர முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். அதற்கு யமுனா, வயிறே இல்லை, இவனை போய் வைர முனிவர்னு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. உங்க வைர முனிவருக்கு வயிறை விட தலையில நிறைய முடி இருக்கு. முனிவர்கள் கூட்டம், உனக்கு எவ்வளோ தைரியம் எங்கள் வைர முனிவரே வயிறு முனிவர் என்று கேலி செய்தது மட்டுமில்லாமல் அவரை திற்ற என்று சொல்ல, ஏ அடங்குடா என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பையில் வைத்திருந்த கத்தியை வெளியில் எடுத்தாள். கத்தியை பார்த்தவுடன் முனிவர்கள் எல்லோரும் பயப்பட ஆரம்பித்தார்கள். எனக்கு வேண்டியது எல்லாம் அந்த ஆளோட முடிதான் என்று வைர முனிவருடைய முடியை அறுத்து எறிந்தாள் யமுனா. அது மட்டும் இல்லாமல் முனிவரை தியானத்திலிருந்து கலைப்பதற்காக கத்தியை வைத்து முனிவருடைய நெற்றியில் வைர வடிவத்தை வரைந்தாள். அதோடு அவளுடைய பெயரையும் வைரத்தினுள் எழுதினாள். இவ்வளவு சித்திரவதற்கு பிறகும் வைரமுனிவர் இமைகளை கூட சிமட்டவில்லை. டே வெட்டி பசங்களாம், உங்க வைரமுனிவர் வைகுண்டத்துக்கே போயிட்டான் போல, இவனை இங்கேயே குழி தோட்டி புதைச்சிடுங்கடா என்று கத்தியை தூக்கி எறிந்து விட்டு பக்கத்து ஊருக்கு கிளம்பினார். பக்கத்து ஊருக்கு வந்த யமுனா அங்குள்ள காய்கறி சந்தையில் கடைக்காரரிடம் சட்டையை கிழித்தபடி சண்டை போட்டு கொண்டிருந்தாள். அதே இடத்துக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரகு சிலோனிகாவையும் வரதனையும் போலீஸ் ஜீப்பில் கூட்டி வந்தார். யமுனா 2 வருடங்களாக வரதனை காதலிக்கிறாள். ஆனால் வரதனுக்கு அது தெரியாது. போலீஸ் ஜீப் அருகில் நின்று கொண்டு வரதனும் சிலோனிகாவும் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த யமுனா மிகுந்த சினத்துடன் சிலோனிகாவிடம் வந்தாள். ஏய் யாண்டி நீ, என்னோட ஆளு கூட என்னடி உனக்கு பேச்சு என்று சிலோனிகாவை ஓங்கி எட்டி உதைத்தாள். அதை பார்த்த வரதன் பதிலுக்கும் யமுனாவின் கன்னத்தில் ஓங்கி பளிச்சென்று அறிந்தான். ஏய் நீ யார்டி முதல்ல? இவங்களை யாருன்னு தெரியலையா? இன்ஸ்பெக்டர் ரகு சார், இவங்க தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்க கொலைகாரி என்றாள் சிலோனிகா. ஓ இவங்க தானா? அது லேடிஸ் கான்ஸ்டபிள், இவளை அரெஸ்ட் பண்ணுங்க என்ற உடனே லேடிஸ் கான்ஸ்டபிள் யமுனாவை கைது செய்தனர். போலீஸ் ஜீப்பில் ஏறுவதற்கு முன்னர் யமுனா சிலோனிகாவை பார்த்து மிரட்டினாள். ஏன் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ என்ன போலீஸ்கிட்ட மாட்டி விட்டது கூட எனக்கு பெருசு இல்லை. ஆனா என்னுடைய வரதனை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டல. நான் வெளியில மட்டும் வந்தேன், உன்னையும் உன் வம்சத்தையும் கொல்லாம விட மாட்டேன்டி. அவள் கூறியதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் ரகு யமுனாவின் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டினார். பிறகு ஜீப்பில் ஏற்றி நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றார். நீதிமன்றம் சிறிதும் தாமதிக்காமல் அடுத்த நாள் யமுனாவிற்கு தூக்கு தண்டனை வழங்க உத்தரவிட்டது. நீதிமன்றத்தின் உத்தரவின்படி அடுத்த நாள் காலை 6 மணிக்கு யமுனா தூக்கிலிட்டார். 8 மணிக்கு யமுனாவின் உடல் அவளுடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. யமுனாவின் பெற்றோரோ இறுதி சடங்கு செய்யாமல் அவளுடைய உடலை அனந்தவன காட்டில் தூக்கி எறிந்துவிட்டு சென்றனர். அதுக்கடுத்த நாள் பூஜை செய்வதற்காக காட்டிற்கு வந்த வைர முனிவரும் அவருடைய முனிவர் கூட்டமும் யமுனாவின் உடலை கண்டவுடனே கடுமையாக சபிக்க ஆரம்பித்தனர். வைர முனிவர், முனிவர்களே, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் ஒன்றும் சாதாரண பொண்ணுல, இவள் ஒரு கலிகால அசுரனே சொல்லலாம். இவளுடைய ஆத்மா மற்ற மனிதர்களோட ஆத்மா போல இருக்காது. அது ஒரு நிழல். அது மட்டும் வெளியே வந்தால் எல்லோரையும் கொன்னுடும். அதனால இந்த உடம்புக்கு இங்கேயே இப்பயும் ஒரு சமாதியை கட்டுங்க. என்னைக்கும் ஒரு திருமணமாகாத இளம் பெண்ணுடைய ரத்தம் இந்த கல்லறையில் படுகிறதோ அன்றே இந்த ஆத்மாவிற்கு விடுதலை என்று சாபம் கொடுத்தார். இதுவே யமுனா இவளே அந்த காட்டிற்கு கருநிழலாக உலாவி கொண்டிருக்கிறாள் என்று யோகமித்திரர் கருநிழலை பற்றி சொல்லி முடித்தார். அதோட ஸ்ரீதிவ்யாவோட அம்மா சிலோனிகாவின் மறுபிறப்பான சிலோநாகத்தை பற்றியும் கூறினார். கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஸ்ரீதிவ்யா தீனாவின் மடியில் படுத்துக்கொண்டு தூங்க ஆரம்பித்து விட்டாள். அதனால் அவளுக்கு இவர்கள் கருநிழலை பற்றி பேசியது எதுவும் தெரியாது. தீனாவும், முனிவரே, யமுனாவுடைய ஆவி இப்போ எப்படி வெளியே வந்துச்சு? அதுக்கு தான் வைர முனிவர் சாபம் கொடுத்திருக்காரே, திருமணமாகாத பெண்ணின் ரத்தம் பட்டால் தான் விடுதலைன்னு. யார் அந்த கருநிழலை விடுவச்சது? அந்த கருநிழல் வெளியில வந்தது காரணமே உன் மடியில படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காளே அவதான். முனிவர் என்ன சொல்றீங்க? ஸ்ரீதிவ்யாவா காரணம்? இவ என்ன பண்ணுனா? இவதான் போன வாரம் அவளுடைய அம்மா நினைவிடத்திற்கு விளக்கேத்துறதுக்காக போயிருக்கா. அவளுடைய அம்மாவுடைய கல்லறைக்கு பக்கத்துல தான் யமுனாவோட கல்லறையும் இருக்கு. ஸ்ரீதிவ்யா எலுமிச்சை பழத்தை அறுக்கும் போது தவறுதலா கத்தி இவளுடைய கையை கிழிச்சிருக்கு. இவளும் வழி தாங்க முடியாம கையை எடுத்து யமுனாவோட கல்லறை மேல வச்சிருக்கா.
இவளோட ரத்தம் யமுனாவோட கல்லறையில பட்டனால தான் இப்ப கருநிழல் வெளியே வந்திருக்கு. அது வந்ததுமே முதல்ல இன்ஸ்பெக்டர் ரகுவை கொன்னுடுச்சு. உன் நண்பன் டாம கொடூரமா கொன்னுடுச்சு. அடுத்து அவகிட்ட பலியாக போறது வேற யாரும் இல்ல, ஸ்ரீதிவ்யா தான். ஏன்னா இவதானே சிலோனிக்காவோட பொண்ணு. தீனா ஒண்ணு ஐயோயோ என்ன சொல்றீங்க? சொல்றதில்ல, முதல்ல அவ கையை பாரு என்று முனிவர் சொன்னவுடன் ஸ்ரீதிவ்யாவின் கையை பார்த்தான் தீனா. அவள் கையில் இருந்த மர்ம காயத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். முனிவரை, இவதான் என்னோட எதிர்காலம். இவ இல்லைன்னா எனக்கு எதிர்காலம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏதாவது செய்யுங்க, உங்க காலில் விழுந்து கேட்கிறேன் என்று யோகமித்ரன் காலில் விழுந்து கும்பிட்டான் தீனா. யோகமித்ரன், கவலைப்படாத தீனா, நான் என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன். இப்போ நான் ஸ்ரீதிவ்யாவோட வலது கையில தெய்வ முத்திரையை வரைஞ்சு விடுறேன். அதை அழியாம பார்த்துக்க சொல்லு. இந்த தெய்வ முத்திரை இருக்கிற வரைக்கும் அந்த கருநிழலால ஸ்ரீதிவ்யாவை தொடக்கூட முடியாது. இப்போ ஸ்ரீதிவ்யாவை பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. மற்ற விஷயத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் என்றார். தீனாவும் ஸ்ரீதிவ்யாவை எழுப்பி வண்டியை தள்ளி கொண்டே ஊரை நோக்கி நடக்க ஆரம்பித்தன. கடைசியில் ஸ்ரீதிவ்யாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தன. தீனாவும், ஸ்ரீ சொல்லு தீ, ஸ்ரீ நீ உன் வலது கையில இருக்கிற தெய்வ முத்திரையம் எனக்காக அழிக்காம பார்த்துப்பியா? இது எதுக்காகடா? உன்னோட எதிர்காலத்துக்காக தான். என்னோட எதிர்காலமா? எனக்கு என்ன? உனக்கெல்லாம் ஒன்றும் இல்லடி, எப்போவுமே நான் தான் உன் எதிர்காலம்னு சொல்லுவல்ல, அதனால தான். உன் கையில் இருக்கிற முத்திரை அழியாமல் இருந்தாதான் நாளைக்கு என்னால் விடுதலையாக முடியும்னு முனிவர் சொன்னார். அப்போ சரிடா, நான் இதை பத்திரமா பார்த்துக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம், கவலைப்படாமல் போய் தூங்கு, எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்றாள் ஸ்ரீதிவ்யா. வீட்டுக்கு வந்து சேர்ந்த தீனா வீட்டு திணையில் படுத்துக்கொண்டு அடுத்த நாள் நடக்கப் போகும் வழக்கை நினைத்து வருந்து கொண்டிருந்தான். அப்போ தீனாவின் தங்கை மனிஷா அவன் அருகில் அமர்ந்தாள். என்னென்ன ஆச்சு? ஏன் சோகமா இருக்க? மனுஷா, நாளையில இருந்து உன்னோட பார்ப்பேனான்னு தெரியலையம்மா. நீ நல்லவன்றனால இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு விடுதலை கொடுத்துருக்காங்க. நாளைக்கு உன் மேல தப்பு இல்லைன்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. கவலைப்படாதண்ணா. தீனாவும் தன் மனதில் உள்ள பாரத்தை எல்லாம் மனிஷாவிடம் இறக்கி வைத்தான். ஸ்ரீதிவ்யாவிற்கு ஏற்பட்ட நிலைமையை நினைத்து மனிஷாவும் வருத்தப்பட்டாள். பிறகு இயேசுநாதரிடம் இந்த பிரச்சனையிலிருந்து என் அண்ணனையும் அண்ணியும் காத்து ரட்சிக்கும்படி வேண்டினான். அடுத்த நாள் நீதிமன்றத்தில் வழக்கம் போல தீனா சதுர கொண்டு நின்று கொண்டிருந்தான். நீதிபதியும் இருக்கையில் அமர்ந்திருந்தார். என்ன பதினா, ஏதாவது ஆதாரம் கிடைச்சிச்சா? ஆதாரங்களை திரட்டதான் நேரம் பத்தவில்லை நீதிபதி அவர்களே. உனக்கு இதற்கு மேலும் கால அவகாசம் வழங்க முடியாது. இந்த வழக்கை பொறுத்தவரை குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை தான். நீதிபதி கூறியதை கேட்ட ஸ்ரீதிவ்யா கண் கலங்கினார். ஊர் தலைவர் அவளை தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தினார். சரி, அப்ப வழக்க முடிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அப்போது சிங்கத்தின் கர்ஜனை போல ஒரு குரல் நீதிமன்றத்தில் ஒலித்தது. அப்ஜெக்ஷன் மைலாட் என்றான் வரதன். அப்ஜெக்ஷன் ப்ரொசீட். மைலாட், தீனா குற்றவாளின்னு நிரூபிக்க என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இல்லைன்னு. என்ன ஆதாரம் அது? மைலாட், என்கிட்ட டாமோட பிரேத பரிசோதனை அறிக்கை இருக்குது. அது மட்டும் இல்ல, 3 மணிக்கு தீனா டாம் கிட்ட பேசின கடைசி வாய்ஸ்களோட ஆடியோவும் இருக்கு என்று ஆதாரங்களை நீதிபதியிடம் வழங்கினார் வரதன். அப்போது தீனா சைகையின் மூலமாக வரதனிடம் பேசினான். இதெல்லாம் எப்படி? ஒரு சாதாரண நாள் நீயே இவ்வளவு முயற்சி பண்ணும்போது ஒரு வக்கீல் நானு எப்படி யோசிச்சிருப்பேன் பாரு. முந்தானத்தை எல்லா வேலையும் முடிஞ்சு ஆதாரங்களை வாங்கி வச்சிட்டேன். மயிலாட், பிரேத பரிசோதனை அறிக்கையில் டாம் 2:20 உயிரிழந்ததாக கூறப்பட்டிருக்கு. ஆனால் தினகரன் வீட்டு சிசிடிவி காட்சியில் தீனா வீட்டுக்குள் நுழையும் நேரம் 3:45. அதோடு தீனா பேசிய காலை செக் பண்ணா டாமோட பக்கத்திலிருந்து அழுகை குரல் மட்டும்தான் வருது. இதுல இருந்தே தீனாவுக்கும் நடந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. சிசிடிவில 2 மணிக்கு செக் பண்ணா ஒரு கருப்பு காத்து மட்டும் டாமோட வீட்டுக்குள்ள போகுது. இதே போலதான் இதுக்கு முன்னர் அந்த வீட்டில் வசித்து வந்த இன்ஸ்பெக்டர் ரகுவும் இறந்திருக்காரு. அதனால் சிறிது தாமதமின்றி தீனாவை விடுவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மயிலாட். இந்த வழக்கை விசாரித்ததில் தீனாவுக்கும் நடந்த கொலைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை என்று ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதோடு மதுரை உயர்நீதிமன்றம் தீனாவை விடுதலை செய்கிறது என்று வழக்கை முடித்து வைத்தார் நீதிபதி. நீதிமன்றத்துக்கு வெளியில் தீனாவின் தந்தை தீனாவை கட்டிப்பிடித்து முத்தமிட்டார். மறுபக்கத்தில் மனிஷா தீனாவை கட்டிப்பிடித்து கொண்டாள். என்ன மாப்பிளம், என் பொண்ணை எப்ப இந்த மாதிரி பண்ண வைக்க போறீங்க? அதுக்கு என்ன மாமா, இப்பே வந்து புடிச்சுக்க சொல்லுங்க. அப்புறம் மாமா, நானும் ஸ்ரீதியாவும் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமா இன்னைக்கு வெளியே போகலான்னு இருக்கோம். அதுக்கு என்ன மாப்பிள்ள, கூட்டிட்டு போங்க, நல்லா ஊர் சுத்தி பார்த்துட்டு வாங்க என்றான் வரதன். அன்னைக்கு சாயந்தரமே தீனா ஸ்ரீதிவ்யாவை கூட்டிக்கிட்டு முனிவரை பார்ப்பதற்காக அனந்தவன காட்டுக்கு சென்றான். அனந்தவன காட்டில் யோகமித்ரா யமுனாவின் கல்லறையை உடைத்து மண்டையோட்டை எடுத்து கொண்டிருந்தார்.
அப்போது கல்லறையில் தூசியை தட்டிவிட்டு அதில் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்களை படிக்க ஆரம்பித்தார். யாரொன்னும் சபிக்கப்பட்டவனின் மண்டையோட்டை பார்ப்பின் உடனிருக்கும் அனைவரும் மரணத்தை மணப்பீர். யோகமித்ரர் கல்லறையில் என்ன எழுதியிருக்க எனக்கு ஒன்றும் புரியலையே என்றான் தீனா. இந்த மண்டையோட கரணில அளிக்கும் ஒரே ஆயுதம். ஆனால் இந்த மண்டையோட்டை யாரு பாக்குறாங்களோ அவங்களையும் அவங்க கூட இருக்கிறவங்களும் விதிப்படி இறந்துருவாங்கன்னு போட்டிருக்கு. இப்ப வேற நம்ம 3 பேரும் இந்த மண்டையோட்டை பார்த்துட்டோம். அதனால உடனே நம்ம இந்த ஊர்ல இருந்து கிளம்பணும். ஏன் கூடவே வாங்க என்று யோகமித்ரர் யமுனாவின் மண்டையோட்டை மட்டும் ஒரு துணிப்பையில் கட்டி எடுத்துக்கொண்டு தீனாவையும் ஸ்ரீதிவ்யாவையும் கூட்டிச் சென்று ரோட்டில் இவர்கள் வருகைக்காக காத்திருந்த காரில் ஏறினார்கள். இவர்கள் ஏறியவுடனே கார் டிரைவர் ஜனா வண்டியை ஸ்டார்ட் செய்து நகர்ந்தான். டிரைவர் ஜனா, எங்க சாமி போகணும் என கேட்க, முதல்ல இந்த ஊரை விட்டு வெளியே போப்பா, அப்புறம் சொல்ற எங்க போகணும்னு. ஜனாவும் காரை வேகமாக ஓட்டினார். இவர்களது கார் ஊர் எல்லையை கடக்கும் போது தீனாவின் தங்கை மனிஷா காரை வழிமறித்தாள். மனிஷா, என்னமாச்சு, ஏன் அழுகிற? மனிஷா அழுது கொண்டே காருக்குள் ஏறினா. என்னடி ஆச்சு என ஸ்ரீதிவ்யா கேட்க, நான் எப்படி சொல்லுவேன், நம்ம அப்பாவும் மாமாவும் ஊர்ல இருக்கிற பாதாள கிணத்துல விழுந்து செத்து கிடக்குறாங்க தீனா. இதை கேட்ட உடனே ஸ்ரீதிவ்யா அப்பா என்று கதறி அழுக ஆரம்பித்தாள். தீனாவும் அவன் மனதில் இருந்த அழகை கட்டுப்படுத்தி கொண்டு ஸ்ரீதியாவையும் மனுஷாவும் அணைத்து கொண்டு ஆறுதல் படுத்தினாள். யோகமித்ரன், பார்த்தீங்களா, இனிமே அது யாரையும் விட்டு வைக்காது. இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் என தீனா கேட்க, நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கிற வசோடா மலைக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்கதான் வைர முனிவர் அவர் சாவரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கருநிழலை அழிக்கிற வழிய ஒரு ஓலைச்சுவடியில எழுதி வச்சுட்டு மலையிலிருந்து கீழே குதிச்சு செத்து போயிட்டாரு. இப்போ அந்த ஓலைச்சுவடியை தேடிதான் நம்ம அங்க போறோம். யோகமித்ரர் என்னதான் காருக்குள் மந்திர கயிறுகளை கட்டினாலும் கருநிழல் இவர்களை விடாமல் துரைத்து கொண்டே வந்தது. போகும் வழியெல்லாம் விபத்துகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது நிழல். ஏதோ டிரைவர் ஜனாவின் டிரைவிங் திறமையால் இவர்கள் விபத்துகளிலிருந்து தொடர்ந்து தப்பித்து கொண்டே சென்றனர். சரியாக 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள வசோடா காட்டுக்குள் அருகில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது தூரத்தில் ஒரு லாரி வேகமாக வந்து கொண்டிருந்தது. அந்த லாரியுடைய டிரைவரே கருநிழல் பயம் பொருந்தியது. கருநிழலை பார்த்து லாரி டிரைவருடன் பயத்தில் மயங்கி விழுந்தார். லாரி கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக இவர்களின் காரை நோக்கி வந்தது. உடனே டக்கென ஜனா பிரேக்கை அழித்து வண்டியை ரோட்டில் இருந்த மணலுக்குள் இறக்கினான். ஒரு நொடியில் இவர்கள் அனைவரும் உயிர் தப்பின. பிறகு வசோடா காட்டுக்கு வந்து சேர்ந்தவுடனே இவர்கள் காரிலிருந்து இறங்கி ஒருவருக்கொருவர் கைகோர்த்து கொண்டு மலையேற ஆரம்பித்தார்கள். இவர்கள் ஒன்றாக இருக்கிற வரைக்கும் கருநிழலால் இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால கருநிழல் இவங்களை தனித்தனியா பிரிக்க பார்க்கிற மரங்களை உடைத்து இவர்கள் மேல சாய்த்தாவது இவர்களை பிரிக்க நினைத்தது. அது நினைத்தது போல ஒரு மரம் மட்டும் கடைசியாக வந்து கொண்டிருந்த ஜனாவை தனியாக பிடித்தது. உடனே தீனா, ஜனா கையை கொடுங்க என்று கையை நீட்டினான் தீனா. ஆனால் கருநிழல் டிரைவர் ஜனாவின் கழுத்தை கடித்து இரத்தத்தை ருசி பார்த்து விட்டது. இவர்கள் ஒருவருக்கொருவர் மறுபடியும் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு ஏறினார்கள். இன்னொரு மரத்தை கருநிழல் சாய்த்து விட்டது. மரம் மனிஷாவின் மேல் விழ வந்ததால் தீனா மனிஷாவின் கையில் இருந்து அவன் கையை கழற்றிவிட்டான். இந்த முறை மனிஷா மரத்துக்கு அந்த பக்கத்தில் மாட்டிக்கொண்டாள். மனிஷாவை பார்த்த கர்னல் வேகமாக அவளை நோக்கி வந்தது. சட்டென்று தீனா மனிஷாவின் கையை பிடித்து இவர்கள் இருக்கும் பக்கம் இழுத்து போட்டான். அப்படியே கைகோர்த்து கொண்டே மலையின் உச்சியை சென்றடைந்தார்கள். வசோடா மலை வெறும் மலை மற்றும் அல்ல, அது ஒரு சுற்றுலா தலம். அந்த மலையில் ஒரு சிவன் கோவில் ரொம்ப வருடங்களாக பாழடைந்து இருந்தது. அந்த கோவில்ல தெய்வ சக்தி எல்லாம் எப்பயோ போயிடுச்சுன்னு அங்கிருந்து சுற்றுலா பயணிகள் பேசி கொண்டிருந்ததை இவர்களும் கேட்டார்கள். ஸ்ரீதிவ்யாவும் தீனாவும் சிவன் கோயில் பக்கத்துல வைரமுனிவரோட ஓலைச்சுவடியை தேட ஆரம்பித்தார்கள். மனிஷாவும் யோகமித்ரனும் அங்கிருந்த ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அருகில் தேடினார்கள். காலையிலிருந்து மதியம் வரை தேடிக்கொண்டே இருந்தார்கள். கடைசியாக சிவன் கோயிலுக்கு முன்னிருந்த திருசுலத்துக்கு அடியில் இருந்த ஓலைச்சுவடியை ஸ்ரீதிவ்யா கண்டுபிடித்தாள். பிறகு அதை வாங்கி முனிவர் படிக்க ஆரம்பித்தார். வைர வடிவம் பதிந்த மண்டையோட்டை வெந்நீரில் முக்கியடித்து யாகம் நடித்து உடைத்து எறிந்த மர்ம காயத்திற்கும் கருநிழலுக்கும் முற்றுப்புள்ளி என்று. பாலடைந்த சிவன் கோயிலுக்கு முன்னாடியே பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தன. 3 கற்களை அடுக்கி நடுவில் கோவிலுக்குள் கிடைத்த பழைய பாத்திரத்தை வைத்து அதில் குடிப்பதற்காக வைத்திருந்த தண்ணீரை ஊற்றி பிறகு யமுனாவின் மண்டையோட்டை எடுத்து அதனில் போட்டார் முனிவர் யோகமித்ரர். அடுப்பில் மண்டையோடு கொதிக்கின்ற நேரத்தில் ஸ்ரீதிவ்யா கையரிக்கிறது என்று கையை தேய்க்க ஆரம்பித்தாள். அவள் தேய்த்ததில் யோகமித்ரர் வரைந்த தெய்வ முத்திரை அழிந்தது. அது அழிந்த உடனே கருநிழல் ஸ்ரீதிவ்யாவின் முன்னால் வந்து நின்றது.
தீனா, ஏய் கருத்த பிசாசே, உனக்கு என்னதான் வேணும்? மரியாதையா அவளை விட்டு போயிடு. இல்ல நீ கொன்னுதான் தீர்வேனாலும் அவளுக்கு பதிலா என்ன கொன்னுக்கோ. ஆனா அவளை மட்டும் விட்டுடு ப்ளீஸ். இவ சொன்ன உடனே ஸ்ரீதிவ்யாவின் உடம்புக்குள் கையை விட்ட கருநிழல் அவளுடைய இதயத்துக்கு செல்லும் இரத்த குழாயை அறுத்து விட்டது. அப்படியே ஸ்ரீதிவ்யா துடிதுடித்து கொண்டே கீழே விழுந்தாள். பிறகு கையை வெளியே எடுத்த கருநிழல் அதன் கையில் பட்டிருந்த ஸ்ரீதிவ்யாவின் ரத்தத்தை நக்கியது. என்னோட எதிரியோட கடைசி வாரிசு ரத்தம் என்ன சுவையா இருக்குன்னு தெரியுமா? ஐயோ ஸ்ரீதிவ்யா என்று அவளை தன் மடியில் படுக்க வைத்து கதறி எழுதான் தீனா. முனிவர் யோகமித்திரர் பூஜையை முடிந்து இப்போ உடைக்கலாம் என்று மண்டை ஓட்டை வெளியில் எடுத்து வைத்தார். அதை பார்த்த கருணல் யோகமித்திரர் அருகில் சென்று அவரை கீழே தள்ளிவிட்டு அவளுடைய மண்டையை நசுக்கி கொன்றது. அந்த கொடூர நிகழ்வை கண்ட மனிஷா, கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் தட்டி கேட்க நீ வரமாட்டியா? நீ வெறும் பொம்மன்றதை நிரூபிச்சிட்டியே. ஸ்ரீதிவ்யா எத்தனை நாட்களாக உன்னை நம்பி வந்திருக்கா. அவ இதயத்துல முழுசும் உன்னதான் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு அவ இதயமே இல்லாம போச்சே என்று மனிஷா கத்தி அழுக கோவிலுக்கு முன் நட்டு வைக்கப்பட்டிருந்த திரிசூலம் மின்ன ஆரம்பித்தது. அடுத்த நொடியே ஈசன் இவர்கள் முன் தோன்றினார். இது கனவா அல்லது நினைவா என்ற தீனாவும் மனிஷாவும் குழப்பத்தில் இருந்தார்கள். சிவன் தோன்றியது இவர்களுக்கு கண் கொள்ளா காட்சியாக இருந்தது. கருநிழல் சிவபெருமானை பார்த்தவுடன் அவரை நோக்கி திரும்பியது. அந்த அபாயகரமான கருநிழல் சிவனின் மீது அதிபயங்கரமான மரண ஆயுதத்தை எறிந்தது. அந்த ஆயுதம் சிவனின் மீது பட்டு பூக்களாய் விழுந்தது. அதை பார்த்து தீனாவும் மனிஷாவும் மனம் மகிழ்ந்தார்கள். பின்னர் சிவன் தன்னுடைய காலை யமுனாவின் மண்டையோட்டை மிதித்தபடி அவருடைய ஆயுதமான திரிசூலத்தை எடுத்து கருநிழல் மீது எறிந்தார். அது கருநிழல் மீது பட்டு கருநிழல் காற்றோடு காற்றாய் அழிந்தது. பிறகு தீனாவும் மனிஷாவும் சிவபெருமானின் காலடியில் விழுந்து வணங்கினார்கள். என் ஈசனே, என் தந்தையே, ரொம்ப நன்றி அப்பா. நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து எங்களை காப்பாத்தலனா எங்க உயிர் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய உயிர்கள் அந்த கருநிழல்னால போயிருக்கும். சிவனும், மகனே கவலைப்படாதே. உங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்தால் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டேன். ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்தாவது அந்த கஷ்டத்தை போக்க உதவுவேன். ஒன்றை மட்டும் வாழ்க்கையை நினைவில் வைத்துக்கொள். பிரச்சனைக்கு தீர்வு தற்கொலையோ அல்லது அதை விட்டு ஒதுங்குவதோ இல்லை. உங்களால் முடிந்தவரை பிரச்சனைகளை எதிர்த்து போராடுங்கள். ஏதேனும் ஒரு நாள் அந்த பிரச்சனை உங்களை விட்டு முற்றிலுமாக நீங்கும், நிம்மதி அளிக்கும். இது தீய சக்தி இல்லாது வேறு ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் இந்நேரம் உங்கள் முன் நான் தோன்றி இருக்க மாட்டேன். ஏதோ நீங்கள் தீய சக்தியுடன் நேருக்கு நேர் மோத முடியாது என்பதாலே இங்கு தோன்றினேன் என்று கூறிய சிவபெருமான் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ஸ்ரீதிவ்யா பார்த்தபடி, இந்த பெண்ணின் உயிர் போக ஒரு தீய சக்தி காரணமாக இருந்திடக்கூடாது. அதோடு இந்த கருணைகளால் இருந்த மற்ற அனைவருக்கும் மறு ஜென்மம் உண்டு என்று அவர் கையை தூக்கி ஸ்ரீதிவ்யாவுக்கு மறு உயிர் குடித்துவிட்டு அங்கிருந்து மறைந்தார். உடனே யோகமித்திரர் உடலும் அங்கிருந்து மறைந்தது. பின்னர் கண்களை கசக்கிக் கொண்டே எழுந்த ஸ்ரீதிவ்யா தீனாவை பார்த்தவுடன் ஓடிச் சென்று அவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தாள். ஸ்ரீதிவ்யாவிற்கு சிவபெருமான் தோன்றியது பற்றி எதுவும் தெரியாது. அவள் தீனாவிடம், தீனா, அந்த கருநிழல் என் உடம்புக்குள்ள கையை விட்டோன்னே எனக்கு உயிரே போச்சுடா. நல்ல வேளை நான் அப்படியே மயங்கினால தப்பிச்சேன். கருநிழல் எங்க போச்சு? எங்க காணோம்? ஆமா ஸ்ரீ, நீ மயங்கினோடனே இவ பயந்தா கோழின்னு அது உன்னை விட்டு என்கிட்ட வந்துச்சா? ஏன் அது உன்கிட்ட வந்துச்சா? அதுக்கு நீயும் பயந்தாங்கொழின்னு தெரியாது போலையே என்று அவள் கூற, தீனா ஏ போடி என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள். அதை பார்த்த மனிஷா சிரித்தபடியும், அடே தீனா, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு பார்த்தா புல் மீசே சாப்பிடுற என்று கேலி செய்து கொண்டே காரில் ஏறி வீட்டிற்கு கிளம்பினார்கள். போகும் வழியில் தீனாவின் தொழில் சாய்ந்து கொண்டே ஸ்ரீதிவ்யா அவள் கையை பார்த்தாள். அதில் இன்னும் அந்த மர்மக்காயம் அடையாளம் இருந்தது. அதை பார்த்தும் உடனே அலறினாள். ஏன் எல்லாரும் பாருங்க, இன்னும் அந்த அடையாளம் என்னோட கையில இருக்கு என்று கூறியவுடன் அவள் முகத்தில் பயம் இழலாடியது. அதை கவனித்த தீனா, ஏது இன்னும் போகலையாது, விடு, பிரேக்குக்கு வண்டி நிறுத்தும் போது தண்ணி வாங்கி கழுவிடலாம் என்று அவன் சொல்ல, உடனே மனிஷா, கதையே முடிஞ்சு போச்சு, இதுல எங்க பிரேக் என்று சிரித்து கொண்டே ஸ்ரீதிவ்யாவின் கன்னத்தை பாசமாக கிளினான். ஸ்ரீதிவ்யாவின் கையில் இருக்கும் மர்ம காயத்தை போல் இதை படிக்கும் உங்கள் மனதிலும் மர்ம காயம் இருக்க வேண்டும் என கூறி இந்த தொடரை முடிவு செய்கிறேன். நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணுன்னா நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்ஸியா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.